ஹalleluya amen. எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் 1 யோவான் 2வது அதிகாரம் 1 John chapter 2 15 17 வரை எல்லாரும் ஒருமனப்பட்டு வாசிக்கலாம். 1 யோவான் 2 15 17 வரை வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 John chapter 2 verses from 15 to 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹalleluya amen. நான் தொடர்ந்து சொல்வது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேதாகம வகுப்புக்கு வரும்பொழுது நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுகிறீர்கள், குறித்துக் கொள்ளுகிறீர்கள் அநேக காரியங்களை. ஆனால் வீட்டிலே சென்று தியானிப்பது மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் அந்த படித்த காரியங்களை சத்தியங்களை தக்க வைத்துக் கொள்ள உதவி செய்யும். அதனால் கேட்டதின்படியே நாம் திரும்பவுமாய் மற்றவர்களுக்கு போதிக்க திராணியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது கேட்டதை தக்க வைத்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஆமென். இதை தாண்டி ஞானி தன் அறிவில் தேறுவான். அப்படி என்றால் எப்பொழுதுமே தேரக்கூடிய வாய்ப்பு நம் எல்லாருக்குமே இருக்கிறது. படித்தவர்கள், படிக்காதவர்கள், புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், புரியாதவர்கள் என்று வேதத்தின் அடிப்படையில் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் ஞானம் என்பது தேவன் நம்முடைய இருதயத்தில் அவருடைய ஆவியானவரை கொண்டு தருகிற காரியம். இதில் யாருமே தேர முடியும். ஆமென். ஆனால் முயற்சி இல்லாமல் நாம் ஒரு காலம் தேரவே முடியாது. இது எனக்கும் உங்களுக்கும் பொதுவான ஒரு காரியம். அதனால் நாம் வளருகிறது, தேறுகிறது எல்லாருக்கும் தெரியும்படியாக இருக்க வேண்டும் என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் அறிவுரை சொன்னார் இல்லையா? நீ தேறுகிறது எல்லாருக்கும் தெரியும்படியாக தேர வேண்டும். அப்படி என்றால் ஒரு சிறு பிள்ளை வளருகிறதை யாருமே அறியாமல் இருக்க முடியாது. அப்படி சிறு பிள்ளை வளரவில்லை என்றால் பிள்ளைக்கு ஏதோ வியாதி என்று தீர்மானிப்பார்கள். நன்றாய் கவனிங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல வருடம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதை தாண்டி இத்தனை வருடங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து எப்படிப்பட்டதான ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடைந்திருக்கிறோம் என்பதே முக்கியமான காரியம். ஆமென். அதனால் எத்தனை வருஷம் நான் சீனியர் என்ற வார்த்தைலாம் சபையில் கிடையாதுங்க. நல்லா கவனிங்க. ஐ எம் த சீனியர் மெம்பர் இன் த சர்ச்னு சொல்கிறத விட நான் எத்தனை அதிகமாய் கனி கொடுக்கிற மெம்பர் என்பதை நான் அறிய வேண்டும். ஏமே கனி கொடுக்கிற வாழ்க்கை ஆவிக்குரிய நிலைமையில் வருகிற வளர்ச்சியினால் மட்டுமே வரும். அதனால் இப்படிப்பட்டதான பாஷைகள் நமக்கு உடன்பட்டது அல்ல. வேதத்தின் அடிப்படையில் நான் நமக்காக பேசுகிறேன். நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பரிச்சயப்படவில்லை. சபைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு நாளும் பரிச்சயப்படக்கூடாது. எதில் நாம் மெம்பர்ஸ் என்பதையும் தேவனே காட்டுகிறார். எப்படிப்பட்ட மெம்பர்ஸாக இருக்க வேண்டும், அங்கத்தினர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவரே போதிக்கிறார். ஆமென். இதில் வளர நாம் தீவிரப்படும் பொழுது அநேகருக்கு நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைக்கிறார். ஆமென். இப்பொழுது பாருங்கள், பிசாசு என்றுமே நிலைத்திராத காரியங்களை செய்தாலும் நிலைத்திருக்கிறதை போன்று காண்பிக்க வல்லமை உடையவன். ஏனென்றால் அவன் பொய்யின் பிதா, பொய்களுக்கு தகப்பன். இவன் பேசும் பொழுது சத்தியத்தில் எதையுமே பேச மாட்டான். என்னை கவனியுங்கள். பிசாசு பேசுகிறது நடக்குமா நடக்காதா என்பதை பற்றி நான் பேசுகிறேன் என்றால் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். பிசாசு எதை பேசினாலும் பொய்யில் தான் பேசுகிறான். பொய்யை நம்புகிறவர்கள் வாழ்க்கையில் அது செயல்பட ஆரம்பிக்கிறது. அவ்வளவுதான். பிசாசு பேசினால் நடக்குமா நடக்காதா என்பதை நான் பேசவில்லை. ஆனால் பிசாசு பேசுகிறது பொய்தான் என்பதை அறிந்தவர்கள் சத்தியத்தை மாத்திரம் விசுவாசிக்க பயிற்சியில் இருப்பார்கள் என்றால், நான் எப்பொழுதும் பேசினதை இணைத்தே பேசுகிறேன். நாம் நன்மைக்கு ஞானிகளாய் இருப்போம் என்றால் தீமைக்கு பேதைகளாய் இருப்போம். தீமைக்கு பேதைகளாய் இருப்போம் என்றால் நன்மைக்கு ஞானிகளாய் இருப்போம். அவ்வளவுதான். இதில் நாம் இரண்டையும் கலந்து ஒரு காலம் முதிர்ச்சியை பெறவே முடியாது. ஏனென்றால் நன்மை தீமையை அறிவதை தேவன் மனுஷனுக்கென்று நியமிக்கவே இல்லை. ஆனால் நன்மை தீமையை அறிகிற அந்த விருட்சத்தின் கனியை புசித்த நாளிலிருந்து அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? பாவத்திற்கு நேராக, தீமைக்கு நேராக, சுயத்திற்கு நேராக, உலக காரியங்களுக்கு நேராகத்தான் கண்கள் திறக்கப்பட்டதை ஒழிய தேவனுக்காக என்று கண்கள் திறக்கப்பட முடியாமல் போனது. நன்றாய் கவனிக்க வேண்டும். பிசாசு ஒரு காரியத்தை பேசுவான் என்றால் நான் என்று பேச மாட்டான். ஒரு காலம் தன்னை வெளிப்படுத்தாமல் பேசுவது அவனுடைய பொய்யில் இருக்கிற அவனுடைய சிறப்பு.
என்னை கவனியுங்கள், பொய்யில் பேசுகிற எந்த ஒரு வாழ்க்கையுமே தன்னைத்தான் உண்மையாக வெளிப்படுத்தாது. அதுதானே உண்மை. பொய்யான வாழ்க்கை என்பது ஒரு காலம் தன்னைத்தானே உண்மையாக வெளிப்படுத்தாது. என்னை கவனிக்கிற ஒவ்வொருவரும் திரும்பவும் கவனியுங்கள். பொய்யின் வாழ்க்கை என்றால் என்ன அர்த்தம்? உண்மையிலேயே தன்னைத்தான் உள்ளபடியே வெளிக்காட்டாத வாழ்க்கைக்கு பேர் தான் பொய்யின் வாழ்க்கை. அப்படி என்றால் பிசாசு தன்னைத்தான் ஒரு காலம் காட்டிக்கொள்ளவே மாட்டான். ஆனால் பவுல் இதை தெளிவாக பேசினார். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்லவே. ஏன் தெரிந்தது? அவனை பற்றி படித்ததினால் அல்ல, அவனுக்குரியதை புரிந்து கொள்ள முயற்சித்ததினால் அல்ல, வசனத்தில் தேறினபடியினாலே அவனுடைய தந்திரங்கள் தானாக தெரிய வந்தது. ஆமே. தேவ பிள்ளைகளே, நன்றாய் சொல்லுங்கள். பவுல் சொன்னது பொதுவாக தன்னுடைய கூட்டத்தார் என்றோ, ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவ கூட்டத்தார் என்றோ, ஒருவேளை கொலோசிய, ஒருவேளை பிலிப்பிய, ஒருவேளை கொரிந்திய, ஒருவேளை ரோமர்கள் என்றெல்லாம் பிரிக்கவில்லை. உங்களுக்கு தெரியாதது அல்லவே, அவ்வளவுதான் பேசினார். அப்படி என்றால் இயேசுவை பின்பற்றுகிற எந்த ஒரு பிள்ளையும் சத்தியத்தை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இயேசு சத்தியமானவர். ஆமென். என்னை கவனிங்கள், சத்தியமான இயேசுவை நான் அறிகிறேன் என்றால் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். இது அது என்றெல்லாம் பிரிக்க மாட்டார். என்னை கவனிங்கள், வேதத்தில் இது புரியும் படித்துக்கொள், இது புரியாது உனக்கு தெரிய வேண்டாம் என்றெல்லாம் அவர் பிரிக்கவே இல்லை. எதை சொல்லி தந்தாலும் அவரே நமக்கு விளங்க பண்ணுவார். அதனால்தான் அவர் நடத்தும் பொழுது நமக்கு ஞானம் பிறக்கும், நமக்கு வேண்டிய அறிவு உண்டாகும், விவேகம் கிடைக்கும். அதனால்தான் தேவன் தெளிவாக பேசும் பொழுது எல்லாருக்கும் பொதுவான வார்த்தையே பேசுகிறார். நாம் அவரை விசுவாசிப்பது ஒன்றே தகுதி. ஏமே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறார் என்றால் அவர் தான் நமக்கு போதிக்க முடியும். ஏனென்றால் தேவனுடைய சிந்தனைகளை அறிந்தவர் அவர் ஒருவரே. மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி மனுஷனுடைய சிந்தனையை அறிவிக்கிறது. அப்படியே தேவனுடைய ஆவியினாலே அன்றி தேவனுக்குரியவைகளை அறிபவன் யார்? அப்படி என்றால் தேவனுக்குரியவைகளை அறிய பண்ணும்படிக்கே ஆவியானவர் நமக்குள் வந்தார். அப்படி என்றால் இன்று நமக்கு புரியாததை நாம் யாரிடத்தில் கேட்க வேண்டும்? புரிந்தவரிடத்தில் கேட்க வேண்டும். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் கேட்க வேண்டும். கேட்கிற ஏவனும் பெற்றுக்கொள்ள. எவ்வளவு வல்லமையான வார்த்தைகள். யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். நாம் என்ன செய்வதில்லை? கேட்பதில்லை. நாம் நினைக்கிறோம் இவர்களுக்கு புரியும், இன்னாருக்கு ஒருவேளை விளங்கும், எனக்கு ஒருவேளை விளங்காததற்கு காரணம் நான் ஒருவேளை தியாலஜி படிக்கவில்லையோ, ஒருவேளை பாஸ்டர்ஸ் குடும்பத்தில் பிறக்கவில்லை, என்ற இங்கிலீஷ் கலந்து பேசினால்தான் கொஞ்சம் ஆழமாக புரிகிறது என்பதனாலே கலந்தே பேசுகிறேன். நினைத்து கொள்ளுகிறோம். அப்படி ஒருவேளை நன்றாய் படித்தால் புரியுமா? இல்லை, அப்படியெல்லாம் வேதத்தில் சொல்லவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கணும். அப்ப கேட்பதற்கு விசுவாசம் வேண்டும் என்றால் நானாக யூகிக்க முடியாது. விசுவாச காரியங்களை எழுதியிருக்கிறபடியே நம்ப வேண்டும். அதுதான் விசுவாசம். பாருங்கள், நானாக கற்பனை செய்ய முடியாது. தேவன் என்ன நினைக்கிறாரோ என்றே எனக்கு தெரியவில்லை, இந்த காரியத்தில் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்றே தெரியவில்லை என்ற குழப்பங்கள் வேண்டாம். எழுதியிருக்கிறபடியே நம்புவதே விசுவாசம். அவர் காட்டினால் நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறதை நம்ப சொன்னால் நம்புகிறேன், நான் நம்புகிறதை அவர் தருவார் என்று சொல்லுகிறார், நான் அவரையே நம்புகிறேன். அதனால் தந்ததையும் பார்த்திருக்கிறேன். ஏமே, இதை விட என்ன விசுவாசம் வேண்டும்? அதனால் தான் தொடர்ந்தும் கேட்கிறோம், தொடர்ந்தும் பற்றி கொள்ளுகிறோம், தொடர்ந்து விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கவனிங்கள், நிலைத்திராத காரியங்கள் பிசாசுக்குரியது. ஏனென்றால் பொய் என்றுமே நிலைத்திராது. ஏமே, பொய்யுக்குரிய காரியங்கள் நிலைத்திருக்கவே முடியாது. என்னை கவனிங்கள், சத்தியம் நிலையானது. சத்தியத்தினால் வருவதே நிலைத்திருப்பது. எப்படி அறிந்தோம்? தேவன் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்றால் சத்தியம். எப்பொழுது? நான் சொன்னபடி ஜீவிக்காவிட்டால், நான் விலக்கின விருட்சத்தின் கனி புசிப்பீர்கள் என்றால் சாகவே. என்னை பாருங்கள், தேவன் பேசினால் முடிவோடு பேசுகிறார், சத்தியமாய் பேசுகிறார், அதில் பொய் இல்லை. அப்படி என்றால் அவர் சொன்னது நடந்தே நடந்தது. இதுதான் சத்தியம். ஆனால் பிசாசு சொன்னது நடக்கவில்லை. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நீங்களே தேவர்களாய் இருப்பீர்கள். இல்லை, தேவனுடைய சாயலை பெற்றிருந்தவர்கள் சாயலை இழந்தார்கள். பிசாசு சொன்னது நடக்கவில்லை. என்னை கவனிக்கிற தேவ ஜனமே, பிசாசு பொய் சொல்லுகிறான், பிசாசு வஞ்சிக்கிறான், இன்னொரு வார்த்தை பிசாசு ஏமாற்றுகிறான், பிசாசு இடர பண்ணுகிறான், சோதிக்கிறான். எல்லா வார்த்தைகளும் வேதத்தில் வருகிறது. பிசாசு குற்றப்படுத்துகிறான், எல்லாம் சரிதான். அவனை பொறுத்த வரைக்கும் சரிதான். வேதமும் சுட்டி காட்டுகிறது, உண்மைதான். ஆனால் யாருக்கு அது நடக்கும்?
யாருக்கு நடக்காது? எனக்கு நீங்க நிறைய பேர் தரிசனம் பார்க்கிறார்கள், சொப்பனத்தில் பார்க்கிறார்கள், அநேக கனவுகள் வருகிறது சிலருக்கு. நான் சொல்லும்போது தரிசனம் சொப்பனம் என்று வரும்போது தேவனுக்கு அடுத்ததாய் நான் பேசவில்லை. இந்த கனவுகள் என்றே வைத்துக் கொள்ளலாம். தீய கனவுகள், கெட்ட சொப்பனங்கள், பயத்துக்குரிய காரியங்கள். நான் சொல்லுகிறேன், தேவன் பேசும் பொழுது, வெளிச்சத்தின் தேவன் பேசுவார் என்றால் அது பயத்துக்குரியதாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. பயம் வருகிறது என்றால் அது தேவனுக்குரியதா அல்ல. என்னை கவனிங்கள், சாகவே சாவீர்கள் என்று சொல்வது சாதாரண வார்த்தையிலே மரணத்தை குறித்ததான தீர்ப்பு. ஆனால் பேசின மனுஷன் சாகவில்லை. என்னை கவனிங்கள், பேசப்பட்ட மனுஷன், சரியை பேசப்பட்ட மனுஷன் சாகவில்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? தீர்ப்பு மரணத்துக்குரியது, சொன்னவர் தேவன், ஆனால் மனுஷன் சாகவில்லை. தேவன் பேசும்பொழுது எப்பொழுதுமே அப்படித்தான். என்ன கவனிங்க, ஜீவனுக்குரியவர் மரணத்தையே பேசினாலும் மனுஷன் சாகவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் கட்டளை மீறப்பட்ட பொழுது சத்ருவுக்கு இடம் உண்டானது. என்னை கவனிங்கள், கர்த்தர் நம்மை காப்பாற்றவும் நம்மை நேசித்து நம்மை உயர்த்தவும் அவர் வைத்த திட்டத்தை போல ஒரு மனுஷன் சிந்தனையில் கூட தோன்ற முடியாதுங்க. ஒருவரும் உயர்த்த முடியாத விதத்தில் உயர்த்துகிற ஒரே அன்பு தேவனுக்கு உண்டு. அதனால் அவர் பேசும்பொழுது ஜீவன் தான் உண்டு. உங்க பிள்ளை நீங்க அடிச்ச பிள்ளை சாகாது. பிழைக்கத்தான் திருத்துகிறீர்கள், பிழைத்துக் கொள்ளத்தான் சிட்சிக்கிறீர்கள். அநேக பெற்றோர்கள் அறியாத சத்தியம். நீங்கள் நேசிப்பதினால் சிட்சிப்பதே சரியான வழி. உங்கள் பிள்ளை நீங்கள் திட்டினால் சாகாது, அடித்தால் சாகாது. அதனால்தான் கவனிக்க வேண்டும், ஒரு பிள்ளை தாய் தகப்பனை புரிந்திருந்தால் திட்டுவதற்காகவோ அடிப்பதற்காகவோ அவர்களை விட்டு ஓட மாட்டார்கள். ஓடினார்கள் என்றால் தாய் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் போனார்கள் என்று அர்த்தம். இல்லை என்றால் தாய் தகப்பன் அன்பினாலே சிட்சிக்கவில்லை என்றும் அர்த்தம். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் நம்மை போல குறைவுள்ளவர் அல்ல, பரிபூரணமானவர், அன்பிலே பரிபூர்ணமானவர். அவர் சிட்சிப்பார் என்றால் அன்பு நிமித்தம் வருகிற சிட்சையில் ஒரு பிள்ளையும் சாவதில்லை, மாறாக பிழைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி என்றால் ஜீவனுக்குரியவர் மரணத்தின் தீர்ப்பை பேசினார், மனுஷன் சாகவில்லை. எப்பொழுது செத்தான்? ஆவியில் வந்த மரணத்தை பேசுகிறேன். சரீரத்தில் பிழைத்திருந்தவன் ஆவியிலே மரித்தான். ஏன் மரித்தான்? கீழ்ப்படியாமை. என்னை கவனிங்கள், கர்த்தருடைய சட்ட திட்டங்கள் நிலைத்திருக்க கூடியது. அப்படி என்றால் என்றுமே குழப்பத்தோடு, ஒளிப்பிடத்திலே, மறைவாக, அந்தகாரத்திலே பேசவே மாட்டார். என்னை கவனிங்கள், கர்த்தர் பேசினால், வெளிச்சத்தின் தேவன் பேசும் பொழுது பயத்திற்கு இடமில்லை. நான் சொன்னேன், ஒரு காரியம் வருவதற்கு முன்பாக தேவன் காண்பித்தாலும் பயத்துக்குரியதாய் உட்கார அவர் காண்பிப்பது இல்லை, ஜெயத்துக்குரியதாய் மாற்றும்படியே காண்பிக்கிறார். ஏனென்றால் காப்பாற்ற விரும்புகிறார், தடுக்க விரும்புகிறார். அபாயங்களை, வருகிற வழியில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுதலை செய்ய விரும்பவே காட்டி கொடுக்கிறார். ஏனென்றால் வெளிச்சம் எதையும் காட்டி கொடுக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. எதை காட்டி கொடுக்கும்? இருளுக்குரியதை காட்டி கொடுக்கும், அசத்தியத்தை காட்டி கொடுக்கும், பொய்யின் கிரியைகளை காட்டி கொடுக்கும். முகத்திரைகளை கிழிப்பது வெளிச்சத்தின் காரியங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் மறைவிடத்தில் இருக்கும் வரைக்கும் தான் பிசாசு ஜெயிக்கிறான். ஏனென்றால் பொய் இருக்கிற இடம் அவனுக்கு ஜெயம். எத்தனை பேருக்கு காதுகள் திறந்திருக்கிறது? பொய் இருக்கிற இடம் பிசாசுக்கு ஜெயமங்க. நன்றாய் கவனிக்க வேண்டும். பிசாசு ஜெயிப்பானா தோல்வி அடைவானா? இதுவும் ஒரு வார்த்தை. பிசாசு சொன்னதெல்லாம் நடக்குமா நடக்காதா? கேட்டுக்கொள்ளுங்கள் இப்பொழுதே. ஐயோ பிசாசு காண்பித்து விட்டான், ஐயோ நான் பிசாசை சொப்பனத்தில் பார்த்தேன், நடக்குமா நடக்காதா? பதில் உங்கள் கையில் இருக்கிறது. தேவனோடு நடக்கிற பிள்ளைக்கு பிசாசு சொல்வது நடக்காது. ஆமென். தேவனோடு நடக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அவன் போய் என்கிட்ட இருக்க கூடாது. ஹல்லேலூயா. வந்து விடட்டும். அவன் போய் என்னோடு இணைந்திருந்தால் அவனும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். அதனால்தான் பொய் வாழ்க்கையை தேவன் மாற்ற விரும்புகிறார். நன்றாய் கவனிக்கணும். ஒளிவு மறைவில்லாமல் தேவன் கிட்ட வருவதை அவன் விரும்புகிறார். தேவனுக்கு தெரியும் நாம் குறைவுள்ளவர்கள், தேவனுக்கு தெரியும் நாம் பொய் உடையவர்கள், தேவனுக்கு தெரியும் நாம் ஜென்ம சுபாவத்தின் மனுஷர் என்று. ஆனால் இத்தனையும் தாண்டி ஒளியினிடத்திற்கு வரும்பொழுது உள்ளபடியே வா, மறைக்காதே, வேறு பெயர் வைக்காதே, வேறு இடத்திற்கு ஓடாதே, உள்ளபடியே வா. அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். என்றால் வெளிச்சத்தை சந்திக்கிற பிள்ளை வெளியரங்கமாக்கப்படுகிறார்கள். எங்கே? தேவனுக்கு முன்பாக. அப்படிப்பட்டவர்களை பிசாசுக்கு தேவன் விற்று போட மாட்டார். ஏனென்றால் அது பொய்யினிடம், மறைவிடம். என்றால் தேவன் நம்முடைய மறைவிடமாய் மாறும் பொழுது பொய்யின் அடைக்கலங்கள் வெள்ளத்தினால் பிரவாகத்தினால் அடித்து கொண்டு போகப்படும். ஆமென்.
பிசாசு ஜெயிக்க முடியாது. என்னை கவனிங்க, நீங்களும் நானும் நோக்கி பார்க்க வேண்டியது பிசாசை அல்ல. எங்கே எந்த சொப்பனம் வருகிறது, எங்கே எந்த சூனியம் வேலை செய்கிறது, ஐயோ இப்படி சொப்பனம் கண்டே, ஐயோ இவர்கள் இப்படி வந்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். என்னை கவனிங்கள், தீர்க்க தரிசனம் ஒரு மனுஷனை கட்டும், உருவாக்கும், உறுதிப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இதெல்லாம் வசனம். Prophecies are meant to edify us. உருவாக்கதான் தீர்க்க தரிசனம். உருக்குலைய வைக்கிறது என்றால் அது சந்தோஷத்தை ருசித்தவர்கள் தொடர்ந்து அனித்திய சந்தோஷத்தில் உல்லாசமாக இருக்க முடியாது. உருவ குத்துகிற ஒரு ஆவியின் நிச்சயம் உண்டு. நிச்சயம் என்ற கன்விக்ஷன். கவனிங்க, தேவன் கொடுக்கிற கன்விக்ஷன் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க முடியாதுங்க. ஆண்டவர் பேசுவது என்னதென்றே எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் யார் என்றால், தேவனோடு உறவையை இழந்த நிலைமையில் விலகி வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, பெயரளவு வாழ்க்கை. வருகிறார்கள், போகிறார்கள், ஆனால் சத்தியத்திற்கும் அவர்களுக்கும் தொடர்பே இல்லை. அதை வேண்டுமானால் சொல்லுங்கள், தேவன் பேசுவது இன்னதென்று எனக்கு தெரியவே இல்லை என்று சொன்னால் அதுதான் உண்மை. ஆனால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருக்கவே முடியாது. We cannot go on sinning, the Bible says. We cannot go on sinning. Yes, at times we sin. We fall into temptations. We go according to the fleshly desires. But we cannot go on sinning. Why? Because we are born of God. தேவனால் மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனுடைய வித்தை தரித்திருக்கிறவர்கள். அப்படி என்றால் வசனத்தினால் பிறந்தவர்கள், வசனத்தினால் தான் வளர முடியும் என்பதை அறிந்தவர்கள், வேறு காரியங்கள் வளர்ப்பதை போல் வந்திருந்தாலும் மரணத்தை பார்க்கிறபடினாலே வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொண்டவர்கள். ஆமென். உண்மைதானே? பணம் வளர்க்கும், பதவி வளர்க்கும், உலக ஆசைகள், உலக மோகங்கள் எல்லாம் வளர்க்க என்றுதான் நாமும் தேடி போகிறோம். ஆனால் நமக்கு தெரியும் வளர்க்கவில்லை என்ற காரியங்கள் வளர்ப்பதை போல் தருகிறது. என்னை கவனிங்க, களையும் பயிரும் ஒன்று அல்ல. தோற்றத்தில் களை பயிரை விட செழுமையாக இருக்கலாம், களையாக இருக்கலாம், ஆனால் களை களைதான். உண்மைதானே? எல்லாம் களையா இருக்காங்க பாருங்க. அதை பார்த்து பயங்கர நாமும் இருக்கிறோம். அதனால் தான் ஆண்டவரே சொன்னார், தீவினை செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. இது என்ன பொறாமை? கிறிஸ்தவர்களுக்கு எழுதின வாக்கியங்கள். தீவினை செய்கிறவர்கள் மேல், துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. இப்போ பொறாமை யாரை பார்த்து வருது பாருங்க? நல்லவர்கள் மேல் இல்லை. ஐயோ இவ்வளோ நல்லா கூட இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு பொறாமை வந்தால் எப்படி இருக்கும்? பொறாமை வருகிற இடம் எங்கன்னா துன்மார்க்கர் மேலே. நான் அப்போ என்ன நல்லா இருக்கிறான், செய்கிற வேலையெல்லாம் ஆண்டவருக்கு அடாத வேலை, ஆனால் நல்லா தானே இருக்கிறான்னு பொறாமையா. இப்போ நம்ம புத்தி என்ன ஆகும்? சீக்கிரத்தில் கெட்டு போகும். என்ன கவனிங்க, நீதிமான் சுனையை போன்றவன். சொனை இல்லை, சுனை. சுனை என்றால் என்ன அர்த்தம்? பாதுகாக்கப்பட்ட நீர். பாதுகாக்கப்பட்ட நீர் எங்கே வருகிறது தெரியுமா? எங்கோ இருக்கிறது. நீதிமொழிகள் வாருங்கள், இதெல்லாம் படித்து விட்டு இங்கே வருவோம். ஏனென்றால் நான் இப்படி போய்விட்டு தான் பல நேரம் வர முடியாமல் அடுத்த வாரம் வருகிறேன். நீதிமொழிகள் சில விஷயங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொண்டால் தான் சுத்திகரிப்பில் ஏன் தேவன் தீவிரமாய் இருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். 25, 26 Proverbs 25:26 வாசிக்கலாமா? வாசிங்க பாப்போம். ஒருவர் வாசிங்கம்மா, சத்தமாய் வாசிங்க. கெட்டு போன பரவாயில்லை, கெட்டு போன சுனைக்கும், ஏனென்றால் அவன் கலையிலேயே இருந்து கொண்டு இருக்கிறான். பரவாயில்லை, கெட்டு போன சுனைக்கும் ஒப்பாயிருக்கும். என்னை பாருங்க, துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது. இப்போ புரியுதா உங்களுக்கு? துன்மார்க்கரை பார்த்து பொறாம அப்படி என்றாலே தள்ளாடுகிறோன்னு அர்த்தம். சிலருக்கு போய்கொண்டு இருக்கிறது இந்த இரவு வேலை சத்தி. ஏன்னா இதெல்லாம் என்னுடைய ப்ரிப்ரேஷன்ஸே இல்லை. எல்லாம் கவனிங்க. தள்ளாடுகிற விஷயங்கள் எதனால் தள்ளாடுகிறோம்? துன்மார்க்கரை பார்த்து தள்ளாடுகிறோம். ஏன் தள்ளாடினோம்? நம்மை விட நல்லா இருக்கிறாங்கன்னு பொறாம. இது எத்தனை பேருக்கு புரியுது இப்போ? ஆமேன் ஐயா, நோமே தெரியாமல் வந்துவிடும். ஏன்னா நம்ம அந்த பாஷையில் பழகினவர்கள். நம்மை விட நன்றா இருக்கிறார்கள் பொறாமை.
நான் கேட்குறேன், நீங்கள் எந்த விதத்தில் மோசம் சொல்லுங்க பாப்பா. இப்போ நாம எந்த விதத்தில் மோசம்? ஏவாளை எப்படி சிந்திக்க தூண்டிற்று பிசாசு தெரியுமா? வலு சர்ப்பம் தேவன் அறிவார் என்றது. என்ன அர்த்தம்? அவருக்கே தெரியும், ஆனால் உனக்கு தான் சொல்லலை. இவருக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த போய் எத்தனை அண்ட புழுகுப்பா அப்படின்னு சொல்ல ஒரு ஏவாள் இல்லை பாருங்க. அந்த ஏவா பட்டிக்கு பிறந்தவங்க தான் நம்மெல்லாம். என்ன ஒரு பொய்யா இருந்தா தேவன் அறிவார் என்று சொன்னது. நான் கேட்குறேன், யாருக்காக யார் பேசுவது? நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கண்ணு திறக்கணும். இப்போ யாருக்காக யார் பேசுவது? என்னைக்காக கேள்வி கேட்டுக்குமா? அவர்களை பற்றி நீ என்ன உளறுவது அப்படின்னு கேட்க தெரிஞ்சா நமக்கு பொறாம வராது. ஹல்லேலூயா. யாரை பற்றி யார் போட்டு கொடுப்பது? இப்படி கேளுங்க. அவரை பற்றி எனக்கு தெரியுங்க. நிறைய ரிலேஷன்ஷிப்பில் வர்ற விஷயங்கள் இதுதான். ஏவை பற்றி பி பேசுனா சி கேட்குறாங்க. பிக்கு ஏக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி? பிஏ அண்டர்ஸ்டாண்டிங். இதில் சி ஒன்றை சொன்னா கவனிங்க, பி என்ன செய்யணும்? பியா இருக்கணும், கொட்டிடணும் சத்தியத்தால. எனக்கு அவரை தெரியும், நீ சொல்லி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ எனக்கு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றா ஏன் கிட்ட போறேன்? என் கிட்ட இல்லாததை ஏன் கிட்ட கேட்கிறேன்? சந்தேகம் வந்தா உண்மையா இல்லையா? நிறைய நேரம் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா பிசாசு கிட்ட போனா எப்படி இருக்கும்? டைரக்டா சொல்லியிருக்கேன். இப்போ ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள பிசாசு கிட்டே போவாங்க? போகக்கூடாது. போகிறோம். எப்படி போகிறோம்? தேவன் படைத்தது எல்லாம் நல்லதா இருக்கும் பொழுது அவன் கெட்டதுன்னு சொல்றதை யார் நம்புறோம்? நாம் தான் நம்புகிறோம். தேவன் படைத்தது எல்லாம் நல்லதா இருக்கிறது என்றா கெட்டது என்று யார் சொன்னா? பிசாசு சொல்லும் பொழுது தேவனை சந்தேகிக்கலாமா? சந்தேகிக்கிறவர்கள் தான் நாள் பார்க்கிறார்கள், நிமித்தம் பார்க்கிறார்கள், குறி கேட்கிறார்கள், கோத்திரம் பார்க்கிறார்கள், ஜாதியில் பெண் எடுக்கிறார்கள். எப்படி புரிகிறது என்று பார்க்கிறீர்களா? தானாக புரிய வருகிறது அல்லவா? என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஐதீகத்தை போல உலகத்தில் கூட பார்க்க முடியாதுங்க. இது கிறிஸ்தவ ஐதீகம். ஆமென். ஹல்லேலூயா. அடிச்சா ஒரு அடி எப்படி போடுங்க. நிறுத்தி சொல்லிட்டான் பாருங்க. வருகிற தலைமுறைகளாவது மாறட்டுங்க. உண்மையா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. யார் சொல்லிக் கொடுக்குறா? நம்ம வழக்க. நான் சொல்லுகிறத கவனிங்க. நம்ம செய்தி வரும்போது சுவாரஸ்யமாக இருக்குது, ஆனால் ப்ராக்டிஸில் வரும்பொழுது தெரியும் சத்தியம் எங்கே இருக்குன்னு. சுவாரஸ்யம் வேறு, சத்தியம் வேறு. சத்தியம் சுவாரஸ்யமானது யாருக்கு தெரியுமா? ருசிக்கிறவனுக்கு தான். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் விழுங்க பாகக்காய் போன்று கசப்பானது, ஆனாலும் விழுங்க கற்றுக்கொண்டவர்களுக்கு ஆரோக்கியமானது. ஆமென். ஆகாரம் பலமானது. அப்படித்தான் இருக்கும். கர்த்தர் சொல்லும் பொழுது கர்த்தரை நம்பின ஒரு பிள்ளை, கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளை, கர்த்தருடைய சாயலை பெற்ற பிள்ளை, கர்த்தருடைய உறவில் இருக்கிற பிள்ளை, இடையில் ஒருவர் கர்த்தரை பற்றியே பேசும் பொழுது நான் அறியாத ஒருவரை நீ பேசினாய் என்றால் பரவாயில்லை, நான் அறிந்த ஒருவரை பற்றி உனக்கே தெரியும் என்பது போல் பேசுகிறாயே, நீ யார்? அதுதான் விஷயம். எத்தனை முறை நட்புக்குள்ள பிரச்சனைகள் சபையிலும் வெளியிலும் உண்டாகி விடுகிறது. உங்களுக்கு ஒருவரை குறித்து சத்தியத்தில் தெரியும் என்றால் இடையில் ஒருவர் வந்து அந்த உறவை கெடுக்க இடம் கொடாதிருங்கள். பொய்க்கு வல்லமையை இடம் கொடுக்கும் பொழுதுதான் உண்டாகும். சத்தியத்தின் வல்லமை சத்தியத்தில் இருக்கிறவர்களுக்கு உண்டாகும். நன்றாய் கவனிக்கணும். தேவன் அறிவார் என்பதை சொல்ல நீ யார்? தேவன் அறிந்ததை நான் அறிய வைப்பார் என்றால் தேவனாகவே இருக்கட்டும். தேவன் அறிந்ததை எனக்கு மறைத்தும் இருப்பார் என்றால் தேவனாகவே இருக்கட்டும்.
ஏனென்றால் தேவனே சொன்னார், உபாகமம் 29:29, மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நானும் என் பின்வரும் சந்ததிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அடையாளமாக இருக்கும்படி மாத்திரமல்ல, கீழ்ப்படியும்படிக்காக வெளிப்படுத்தப்பட்டவைகள். ஆமென். கர்த்தர் ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறார்னா கீழ்ப்படியும்படி வெளிப்படுத்தினார். கர்த்தர் சொன்னது எல்லாம் வெளிப்படையே பேசினார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், ஆதாமுக்கு முக்கியமாக, ஆதாமின் மூலமாக ஏவாளுக்கு. நான் சொல்வதை கவனிங்கள், அடிப்படையான காரியங்கள் தேவன் பேசும் பொழுது வெளிப்படையாக பேசினார் என்றால் நான் கீழ்ப்படியும்படி பேசியிருக்கிறார். என்னுடைய பிரதானமான நோக்கம் நான் கீழ்ப்படிவதில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய குழப்பத்தை கொண்டு வருகிற நபரின் உறவில் இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அநேக முறை குழப்பம் வீட்டிற்குள்ள வருவதற்கு காரணம் சத்தியத்தில் நிலைத்திராமல் பொய்க்கு இடம் கொடுப்பதுங்க. பொய்க்கு இடம் கொடுத்தேன் என்பது எப்படி தெரியும்? பிரிவினையில் தெரியும். எந்த பிரிவினையில்? நல்ல நண்பர்களுக்கு நாம் வைத்திருந்த நல்ல புரிந்து கொள்ளுதல், நாம் வைத்திருந்த நல்ல அபிப்பிராயங்கள், அபிமானங்கள் தொடப்பட்டதினால் வந்த பிரிவினை காட்டும். உண்மைதானே? பிசாசு பொய்யினால பிரித்திருக்கிறான். புரியணும் நமக்கு. நான் சொல்வதை நன்றாக கவனிங்க. உங்களுக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய நட்புக்கும் இடையில் ஒரு கத்தி வருவதற்கு காரணம் பொய்யாகத்தான் இருக்க வேண்டும். பொய் மட்டும்தான் அதை செய்யணும். ஏனென்றால் சத்தியத்தினால் இணைக்கப்பட்டவர்களுக்குள் ஒரு பிரிவினை வருகிறது என்றால் யாரால் வரும்? பொய்யால் தான் வரும். ஆனால் பொய்யான ஏன் வந்தது? பொய் நம்பப்பட்டது. பொய் நம்பப்பட்டது. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஏவாளுக்கும் ஆண்டவருக்கு இடையில பிரிவினை வந்திருக்கவே முடியாது. ஏன் வந்தது? பொய்யை நம்பினாள். தேவன் அறிந்ததை எனக்கு ஏன் சொல்லவில்லை? நல்லா கவனிங்க. தேவன் சார்பில் பிசாசு பேசினா இது நமக்கு புரிய வேண்டாம்? என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. நீங்கள் எந்த சபைக்கு இருக்கிறீர்கள் என்பதை இப்போது நான் பொதுவாக பேசுகிறேன். சபையில் சார்ந்து வருகிற சத்தியங்களை கொடுக்கிற போதகருக்கும் சபையில் வந்து நாட்டப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையில் தொடர்பே சத்தியம். இந்த சத்தியத்தின் உறவை பிரிக்கும்படி வருவது அசத்தியம். அப்படி என்றால் பொய். பொய் நம்பப்படுகிற இடத்தில் தான் பிரிவினை உண்டாகிறது. என்ன கவனிங்க, தேவன் பிரிக்கிறவர் எதை தெரியுமா? பொய்யையும் சத்தியத்தையும். ஆனால் பொய்யை பயன்படுத்தி யாரையும் அவர் பிரிப்பதில்லை. ஏனென்றால் அவரில் பொய் இல்லை. ஆமென். ஆனால் பொய்யை பயன்படுத்துகிறவன் பிசாசு. எத்தனை பேருக்கு இப்பொழுது வித்தியாசங்கள் புரியுது? தேவன் பிரிப்பார் என்றால் வல்லமையான அப்பா. நான் சொல்வதை கவனிங்கள். உங்களுக்கு எனக்கும் தெரிந்தவர் அவர் ஒருவர், மெய்யானவர். அவர் பிரிப்பார் என்றால் பொய்யையும் சத்தியத்தையும் பிரிப்பார் என்றால் பொய்யை பயன்படுத்தி பிரிப்பதில்லை, சத்தியத்தை அனுப்பி பிரிப்பார். அப்படி என்றால் சத்தியத்தை தேடுகிற பிள்ளை பொய்யை இனம் கண்டு கொண்டு பிரிவார்கள். இது வெளிச்சம். இதில் ஆரோக்கியம் உண்டு, இதில் தெளிவு உண்டு, இதில் ஒரு காலம் நான் இழந்தேனே என்ற பயம் இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஐயோ நான் இழக்கக்கூடாததை இழக்கிறேனே என்ற கலக்கங்கள் இல்லை. காரணம் தேவனோடு இணைக்கப்பட அவரே பிரிக்கும் பொழுது ஒரு விதத்திலும் நஷ்டம் இல்லை. இதனால தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் தெளிவு பிறக்கிறது. நிறைய நேரம் நம்ம லாபங்கள் என்ன என்றே தெரியாமல் இருக்கிறோம். நன்றாக கவனிங்கள். லாபங்கள் எது என்றே தெரியாமல் இருக்கிறோம். கர்த்தர் சொன்ன காரியங்கள் யாக்கோபு 4 நான் பேச வேண்டும் என்று தான் வந்தேன், அதைத்தான் நோக்கமாய் கொண்டு வந்தேன். ஆனால் இந்த காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருப்பதை நான் தொடர்ந்து போகிறேன். ஏனென்றால் தேவன் பேசும் பொழுது அது அருவியாய் நதியாய் வரும். என்னை கவனிங்கள். கர்த்தர் பிரிக்கும் பொழுது வார்த்தையை அனுப்பி பிரிக்கிறவர் அவரோடு இணைக்கும்படியே பேசுவார். அவர் பேசும் பொழுது பொய் இல்லை. அப்படி என்றால் அவர் பேசினால் அந்த இடத்தில் ஆரோக்கியம் உண்டு. என்னை கவனிங்க, குழப்பம் கிடையாதுங்க. ஒரு உறவிலே தேவனால் வந்தது என்பதை எப்படி அறிவீர்கள் என்றால் தேவனுக்குள் இருக்கிறவர்கள் பேசும் பொழுது உங்க ஆவியிலே கலக்கம் வராது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க இருதயத்தில். இதெல்லாம் தேவனுக்குள் நடக்கிறவர்கள் உங்களை திட்டுனா கூட கலக்கம் வராது, வரக்கூடாது. ஏனென்றால் நீதிமான் கடிந்து கொள்ளுவது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், அவன் கொட்டுவது எண்ணெயை போல இருக்கும். கொட்டுறது வலிக்கும். என்னைக்காவது எண்ணெய் மாதிரி இருக்குமா? என்ன எப்படி பார்க்குறீங்க? கொட்டி பாருங்க. இப்போ கடந்த வாரம் நான் கொட்டி கொண்டேன். கொட்டினா வலிக்கும். ஆனால் தாவீது சொல்ற என் தலைக்கு எண்ணெயை போல இருக்குன்னார். வெளிச்சம். ஏன்னா வலித்தாலும் என்னை உணர்த்தினது, உருவாக்கினது. அந்த நீதிமானுக்காக ஸ்தோத்திரம் என்பதே அந்த வார்த்தை. என்னைக்காக நன்றியாக இருக்கணும். ஏமே
தலைக்கு எண்ணெய் இல்லைன்னா தலைவலி வரும். சில பேருக்கு எண்ணெய் போட்டாதான் வரும். எப்படியோ அந்த எண்ணெய் என்ன கோளாறு வேணாலும் செய்யலாம். ஆனால் தேவனால் வருகிற சீர்திருத்தங்கள் ஒரு நாளும் குழப்பத்தில் வைக்காது. என்ன கவனிங்க, கர்த்தர் பேசும் பொழுது ஒரு உறவுல கலக்கம் இருக்காது என்று சொன்னேன். அப்படின்னா கர்த்தருக்குள்ள இருந்து ஒரு நண்பர் உங்களை வந்து வீட்டில் பார்க்கலாம், பேசி செல்லலாம், கொண்டு செல்லலாம், உறவில் இருக்கலாம், ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளலாம், எல்லாவற்றிலும் ஒரு ஆரோக்கியம் இருக்கும். ஆனால் ஆவியில கரை வருகிறது, கலக்கம் வருகிறது, சபையில் நிலை நிற்க முடியாமல் போகிறது, சத்தியத்தை கேட்க மனதற்று போயிருக்கிறது என்றால் தெரிய வேண்டாம். என்ன பாருங்க, பிசாசு பேசணும்னா பொய்யில் தான் பேசுவான் என்றா சத்தியத்திற்குள்ள வரவிட மாட்டான். எத்தனை பேருக்கு தெரிகிறது? இப்பொழுது சத்தியத்துக்குள்ள வரவிட மாட்டான். சிம்பிள் சிம்டம்ஸ், syndromes of all this falsehood in life. பொய்யின் காரியங்களுக்குரிய அறிகுறிகளை புரிந்து கொள்வது சுலபம். ஏனென்றால் சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைக்கு தெரியணும், ஒரு கலக்கம் வந்திருக்கிறதே. எப்பொழுது வரும்? பொய்யை என்டர்டெயின் பண்ணி பாருங்க, வரும். யார் மூலமாக வேண்டாலும் வரலாம். என்ன கவனிங்க, யார் மூலம் வேண்டுமானாலும் வரலாம். பொய்யை கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க, சத்தியத்தில் இருக்கிற இருதயம் சஞ்சலப்படும், பட்டாகணும். ஜெபம் ஓடாது, பைபிள் படிக்க தோணாது, தேவனையே குறை சொல்ல வைக்கும். இதன் புரிந்து கொண்டிருக்கு, புரிகிறதா இல்லையா? மரியாள் தேவனோடு இருந்தாள், பாதத்தருகே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். கவனிங்க, கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான் மரியாளுக்கு. மார்த்தா புலம்புனது கேட்டிருக்காது? சொல்லுங்க கொஞ்சம். அதுவும் நம்ம லேடிஸ் பேசணும்னா நல்ல உருவ குத்துகிறது போல தான் பேசுவோம். உட்கார்ந்துருக்கா பார், பட்டார்னு ஒரு உரலை இடிச்சா தெரியாது, தனியா விட்டுட்டா பார், எதுவுமே ஏறல மரியாளுக்கு. என்ன ஒரு தங்கச்சிங்க இதெல்லாம். நிறைய பேருக்கு வீட்டில் சண்டை இதனால தான். உட்கார்ந்துருக்கு பார் மரியா மாதிரி, அதுக்கே சண்டை. நாங்கள் மட்டும் மார்த்தால அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அழைப்பை பற்றி அங்கே தான் வெளிச்சம் வரும். ஆண்டவர் சொன்னா, உன் அழைப்பும் அதல்ல மார்த்தாளே, உன் அழைப்பும் என் பாதத்தருகே உட்காருவது தான். இது எத்தனை பேருக்கு புரிகிறது? மார்த்தாளோ மரியாளோ உட்கார்ந்துருக்க வேண்டிய இடம் இயேசுவின் பாதம் தான். ஆமே, பேர் வேணால் வித்தியாசப்படலாம், நல்ல பங்கு வித்தியாசப்படாது. ஆமே, ஒரே ஒரு பங்கு தான் உனக்கு. ஆமே, அந்த ஒரு பங்கு நீ தெரிந்து கொண்டாய். கவனிங்க, சோல பார்த்த சாய்ஸ் அகே. ஒரே ஒரு விஷயம் தான் வாழ்க்கையில் சூஸ் பண்ணுமா, ரெண்டையும் போட்டு மெல்லக்கூடாது. ஒன்று சத்தியத்தை மெல்லு, பொய்ய துப்பு. ரெண்டையும் கலந்து அடிச்சா எப்படி இருக்கும்? எப்படிங்க சாப்பிட்றாங்க? எனக்கு அது இன்னும் புரியலைங்க. இது எப்படின்னா, ஒரு பக்கம் வெண்டைக்காயும் ஒரு பக்கம் மட்டன் பீஸையும் அடிக்கிற மாதிரி. அதனால தான் குழம்பு வகைகளும் பொரியல்களும் அப்படி மாற்றப்பட்டு இருக்கு இந்த காலத்தில். நான் ஒரு காலத்தில் அறிந்ததே இல்லை காய்கறியோட இந்த மட்டனையும் சிக்கனையும் போட முடியும்னு. ஆனால் நான் வந்த வம்சாவழியில் அதுதான் பலமுறை பாரம்பரியங்களாக பின்பற்றப்பட்டு வருகிறது. கேரட்டையே போடுவாங்க, அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் முடிந்தது. ஒரு வீட்டில் போய் கேரட்டையும் சிக்கனையும் கலப்படமாக வைத்து அடித்து நொறுக்கி ரோஸ்ட் பண்ணி வைத்திருந்தார்கள். பார்த்த உடனே வித்தியாசமாக இருந்த என்ன மொராக்கன் சிக்கன் ஆட்டே, அப்போ முறைச்சே பார்க்குது. நம்ம வச்சாதாங்க பேரு. இந்த வம்சாவளியில் வந்த நமக்கு இது என்னங்க பெரிய விஷயம்? பொய் பேசும் சத்தியம் பேசும், ஒரே வாய், ஏன் நாக்கு தானே, நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வரல கஷ்டம், உங்களுக்கு எங்கன்னு வாங்க. பழகினவங்களுக்கு இதெல்லாம் ஈஸி. ஆண்டவர் அப்படிலாம் பழக வைக்கல நம்ம. எத்தனை பேருக்கு அது புரியுது? கொஞ்சம் அங்கேயும் உட்கார்ந்து விட்டு வா, அப்புறம் பைபிள் ஸ்டடிக்கும் வான்னு சொன்னால் முடியாது. ஒன்று அங்கே உட்காரணும், இல்லை இங்கே தான் உட்காரணும். துன்மார்க்கரோட உட்கார முடியாது. ஒரு நீதிமானுக்கு தெரியுமா எப்படி துன்மார்க்கன்னு தெரியும்? எப்படிங்க தெரியும்? ஐயோ, பாம்பு பாம்பா தெரிஞ்சா ஏவாள் பேசியிருப்பாளா? அதனால படம் போட்டு காப்பிடுவாங்க, மரத்து மேலே ஒன்று அப்படி நின்றுக்கிட்டு பேசுகிற மாதிரி. இந்த காலத்தில் அப்படி நின்றுட்டு பேசுகிற நீங்கள் பேசுவீங்களோ? இப்படி வேற பேசுவோம் எப்போ பாரு. இல்லை நம்ம பெண்கள் அபிநயம், நீங்கள் பேசுவீங்களோ? அதுதான் பேசும் அப்படின்னா பேசுவோமோ? நம்ம படம் வரைஞ்சு காட்டுறதுல வேற சிறந்தவர்களாய் மாறி இருக்கிறோம்.
ஏன்னா அந்த காலத்தில் பாம்பு நடந்ததான். நான் இதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். நடந்ததோ நின்றதோ தவழ்ந்ததோ, ஏன்னா ஆண்டவர் சபித்த பிறகு தான் தவழ்ந்தது. இதில் தான் வியாக்கியானம் வேணும் சிலருக்கு. ஆனால் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க. நன்றாய் கவனிங்க. சிலதெல்லாம் நாம் சொல்லுவது வழக்கத்திற்கு பழக்கத்திற்கு பேச்சுக்கு வேண்டுமானால் உதவலாம், ஆனால் வாழ்க்கைக்கு உதவாது. எல்லாரும் பேசியும் கேட்க முடியுமோ? எல்லாருடைய உறவும் சுமூகமாக இருக்க முடியுமோ? சந்தோஷமானதாய் தெரியுமோ? பேசி பார்த்து பழகி பார்த்தால் ஆவியில் ஒன்றும் தெரியாமல் போகுமோ? என்ன சொல்லுகிறோம் தேவனிடத்தில்? நாம நினைத்துக் கொள்ளுகிறோம், இல்லப்பா இல்லப்பா அது இப்படித்தான்ப்பா, ஏன்னா என் எண்ணத்திற்கு அப்பீலிங்கா இருக்குப்பா. ஏன்னா சிந்திக்கும் போது ஏவாளுக்கு நன்றாக இருந்தது. எப்படி இருந்தது? ஓ, இதுவரைக்கும் தெரியாத விஷயங்கள் தெரிய போகிறது இனிமேதான். அவ தெரியாத விஷயங்கள் இனிமேதான் தெரிய போகிறதே உண்மையிலே. ஆனால் பிசாசு நன்மையை போல சத்தியத்தை போல பேசினான். ஒரு விஷயம் சொல்லுகிறேன், அவன் போலத்தான் பேசுகிறான், ஆனால் பொய்யை பேசுகிறான். அவ்வளோ உண்மை இல்லை? ஐயோ, அவங்க பேசுனதை பார்த்தேங்க, உண்மைனே நினச்சிட்டே அப்படி பேசுவாங்க. ஏமாறாதீங்க. என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. உங்கள் ஆவியின் காரியங்கள் பொய்யே சொல்லாது. ஏனென்றால் ஆவியில் இடைப்படுகிறவர் ஆவியானவர். ஒரு தேவ பிள்ளைகளுக்கு உரிய சத்தியம், வேதாகம படிப்பு என்பது ஒரு தேவ பிள்ளைக்கு சபைகளுக்கு உரிய சத்தியம். அதனால் தான் ஆணித்தரமாக ஒரே வழியில் பேசுகிறேன். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்றால் தெரியாமல் போகாத வித்தியாசம். ஆவியில் வருகிற காரியங்கள் பொய் சொல்லாது. நாம் சிந்தனையை பயன்படுத்தி மறைக்கிறோம், மட்டுப்படுத்துகிறோம், தடுத்து விடுகிறோம். ஆனால் உண்மை என்னென்றால் ஆவியில் வருகிற காரியங்கள் பொய்யாய் இருக்கவே முடியாது. நன்றாய் கவனிங்க. நம்ம சிந்தனைக்கு சில நேரம் பயன்படுத்தி யோசிக்கும் பொழுது இல்லை அப்படியா இருக்காது, பாம்பு பொய் சொல்லாது. எப்படி பேசியிருப்பா ஏவாள் போய் தனியா? சே, பாம்பு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, இப்போ சொன்னா வேற மாதிரி இருக்கு. அது வேற பாம்புலாம் சொல்லுவாங்க. பாம்ஸ் ஸ்டைலாக ஃப்ரெண்ட்ஸுக்கு பேர் வைப்பாங்கல்ல, பாம்ஸ். Hi Pops would never tell me a lie. இப்படிதான் பேசி அதை வேற நம்ம முத்தரிப்போம். ஏன் ஃப்ரெண்டெல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஏன் ஃப்ரெண்டாச்சே. நல்லா கவனிங்க. உங்கள் ஃப்ரெண்டு பொய் சொல்ல மாட்டாங்கன்னா நீங்கள் யாரு? நீங்களும் பொய் சொல்லாதவராக இருக்கணும். இப்போ பொய் சொல்லாத உங்களிடத்தில் பொய் சொல்லுகிறவர் வந்திருக்கிறார் என்றால் தெரியாத விஷயங்கள் தெரிய முடியாமல் போகிறது என்றால் பொய்யை நான் நம்ப ஆரம்பித்திருக்கிறேன் என்று அர்த்தம். பொய் நம்பப்படும் என்றால் செயல்படும். என்ன கவனிங்க. பிசாசு அதனால்தான் பொய்க்கு தகப்பன், பயத்தின் ஆவி, எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறவன். அடிமைத்தனத்தின் ஆவி என்றும் அவனுக்கு பெயர். ரோமரில் வந்து கொண்டிருக்கிறது 8. பயத்தினால் அடிமைப்படுத்துவானாம். அப்படின்றால் என்ன அர்த்தம்? பொய் வருகிற இடத்தில் பயம் வரும். எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கு? பொய் வருகிற இடத்தில் பயம் வருங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்க நட்பில் இதெல்லாம் ஒரு முக்கிய இலக்கணங்கள். ஏனென்றால் இந்த கர்த்தர் 1 யோவான் 2 இதை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நிலைத்திராத விஷயங்களை நிலைத்திருப்பது போல பேசினான், ஆனால் சத்தியத்தை கலந்து பேசவில்லை, பொய்யை மட்டும்தான் பேசினான். இதில் சத்தியத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இனம் கண்டு கொண்டு இருந்திருக்க வேண்டும். தேவனை பற்றி பேச தேவன் இருக்கிறார். அந்த தேவன் என் தகப்பனாய் இருக்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம் வரும் என்றால் எங்கே போக வேண்டும்? கர்த்தரிடத்தில். இப்போ புரியுது உங்களுக்கு உறவு என்னன்னு? இதுதாங்க நாங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் செய்யணும். எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் நண்பர்னு கருதுகிற ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை நான் உணர்கிறேன். மற்றவர்கள் எதோ பேசுகிறார்கள், எதையோ சொல்லுகிறார்கள், வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவரை குறித்து, அவரை பற்றி அறிய நான் யாரிடத்தில் செல்ல வேண்டும்? அவரிடத்திலே டைரக்டா என்கவுண்டர் பண்ணுங்க. ஏனென்றால் ட்ரூத்துக்கு இருக்கிற வல்லம் அதுதான். ஒளியாது, ஓடாது, மறைக்காது, மாற்றாது, மாறாக எதிர்கொள்ளும். வெளிப்படையா பேசணும். எதையும் கவனிங்க. மூடி மறைத்து பேசாதீங்க. என்னடா பிசாசு மூடி மறைக்கிற வரைக்கும் தான் செயல்படுவான். அவனுக்கு பிடித்ததெல்லாம் மறைக்கணும், அவனுக்கு பிடித்ததெல்லாம் மூடணும் காரியங்களை. ஆனால் தேவன் தோண்டி எடுக்கிறவர், வெளிச்சத்திற்கு கொண்டு வர விரும்புவார். ஏமே
என்றைக்கு உறவில் யாராவது 4வது 3வது நபர் வந்து உங்களுக்கு அறிமுகமான, நீங்கள் அறிந்த, நீங்கள் பழகின, நீங்கள் நம்புகிற, சத்தியத்தில் நம்புகிற ஒருவரை பற்றி குறை சொல்லுவார்கள். அது போதகர்களை பற்றியே இருக்கலாம், தேவ ஊழியர்களாகட்டும், சபைகளாகட்டும், எதை குறித்து வந்தாலும் நான் சொல்வதை கவனிங்கள். நீங்க சரி செய்ய வேண்டிய இடம் தேவனிடத்தில், தேவ மனிதர்களிடத்தில். அவர்களை பற்றி 3வது நபர் பேசக்கூடாது. கவனிங்க, இந்த விஷயத்தை பற்றி தேவ ஆவியானவர் சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், சுனை இந்த விஷயங்கள் தள்ளாட பண்ணும் ஒரு நீதிமானை என்ன செய்தது? கவனிங்க, துன்மார்க்கருக்கு முன்பாக நான் சொன்னேன், துன்மார்க்கரை குறித்து பொறாமை கொள்ளாதே. எங்கே வருகிறது என்று யாருக்காவது தெரியுமோ? நீதிமொழிகளோ சங்கீதம் 37 என்று நினைக்கிறேன், சரிதானே? 1வது வசனம். அதையும் விரைவாக யாராவது ஒருவர் வாசிங்களம்மா சத்தமாக. பொல்லாதவர்களை குறித்து, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு. என்ன கவனிங்க, நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு நஷ்டம், ஆனால் நியாயக்கேடு செய்கிற ஆளுக்கு லாபம். நஷ்டமடைந்த ஆள் லாபம் கொண்ட ஆளை பார்த்து என்ன செய்வார்? பொறாமை கொள்ளுவார். என்ன பாருங்க, நிலைத்திராத விஷயங்கள் ஈஸியாக வரும், கை கருகள் தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் கொடுக்கிற காரியங்களும் படித்து பாருங்க, ஞானத்தை பற்றியாகட்டும், பேதமையை பற்றியாகட்டும், தேவன் பேசுகிற காரியங்கள் வல்லமையா இருக்கு. ஞானமும் தெருவில் இருந்து தான் கூப்பிட்டுச்சியா, அதே சமயம் பேதையை கூப்பிட்டதும் தெருவில் இருந்து தான். 2 விஷயம் நடந்தது தெருவில் தான். ஞானமும் சத்தமிட்டு கூப்பிடுகிறது இல்லையோ, தெருச்சந்திகளிலும் மூலைகளிலும் நின்று கூப்பிடுது. ஞானம் வா, பேதையரே வா, உனக்கு ஞானத்தை நான் தரேன்னு சொல்லும் போது சான்ஸ் இருக்கு ஞானத்துக்கிட்ட வர. ஆனா அங்க ஒரு ஆள் கூப்பிட்டுச்சு, ஒரு அம்மா பேதையை பார்த்து வான், தெருவில் நின்று அந்த அம்மாவும் கூப்பிட்டது. இப்ப கவனிங்க, சான்ஸ் வரும் பொழுது வாழ்க்கையில் ஒருவருடைய சாய்ஸ் என்று பேசும் பொழுது சான்ஸ் வரனால சாய்ஸா மாறக்கூடாது. வாய்ப்பு இருப்பதினால் எல்லாமே வழியை மாறக்கூடாது. தெளிந்த புத்தி உள்ளவர்கள் தான் பிரிக்க முடியும். பேதையனாகிய வாலிபனை பார்த்துத்தான் அந்த வேசி மாலை மயங்கும் நேரத்தில் அழைத்தால் எல்லாரும் போக முடியாதுன்னு அர்த்தம். உண்மைதானே? பிசாசு ஒரு ஆளை செக் வைக்கிறான்னா முதல்ல அவனுக்கு பிடிக்காத விஷயம் ஞானம். முடிந்த வரைக்கும் அவங்கள விஷ்டத்தை விட்டு திசை திருப்புவான். ஆண்டவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசுவான். என்ன கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான வேத பாடகம். ஏன் தெரியுமா? பொறாமை என்ற சின்ன வேறு தான், யாருக்கும் தெரியாது. என்ன கவனிங்க, ஒரு மனதிற்குள், அதாவது இருதயத்திற்குள், நான் மனது என்றால் சிந்தனை என்று வேறு பிரித்து பேசுகிறேன், இருதயத்திற்குள் ஒரு சின்ன எண்ணம் தோன்றுவதற்கு முன்பே அறிகிறவர் அழகாய் சொல்லி கொடுக்கிறா, பொறாமையே படாத, எரிச்சலே அடையாத. ஆமே. என்ன கவனிங்க, எரிச்சல் பொறாமை என்பதெல்லாம் வாய்க்கோ கைகளுக்கோ கால்களுக்கோ வெளிப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் இருதயத்தை பார்க்கும் பொழுதே பேசிவிடுவார். எப்போ பேசுனா தெரியுமா? ஆரம்பத்தில் கவனிங்க, முதல்ல ஒரு மனுஷனுடைய முகநாடி வேறுபட்டு எரிச்சல் உண்டாயிற்று, அப்பொழுதே பேசுவார் அப்பா. என்ன கவனிங்க, ஆக்ஷன் வருவதற்கு முன்பாகவே பேசுகிற தேவன். முகம் மாறினாலே கண்டுபிடித்து விடுவார், அதுதான் உண்மை. ஆனால் என்ன கவனிங்க, முகம் மாறினா பிசாசுக்கு தெரியும். ஆனால் ஆழத்தில் எந்த எண்ணத்தாலே முகம் மாறுகிறது என்பதை அறிகிறவர் ஆண்டவர். ஏன்னா ஆழத்துக்குள்ளே போகிற அறிவு இவனுக்கு கிடையாது, வெளியில் மட்டும் பார்ப்பான் ரியாக்ஷன்ஸ். ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள வர்ற ரியாக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த காரியத்தோட வேற கர்த்தர் பார்க்கறதுனால்தான் ஏன் உன் முகநாடி வேறுபட்டது, ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று என்று பேசினான். அவன் ஒன்றையும் பேசலை. எத்தனை பேருக்கு அது புரியுது? புகையும் பொழுதே பேசுவார். உள்ளே புகையுது, யாருக்கு தெரியும்? பெற்றவங்களுக்கே தெரியல இது எவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்து இருந்துக்கோ அபேலே, அப்படி இப்படின்னு
அசால்ட்டாக இருக்காதே. ஒன்றை போட்டு தள்ளிடுவான்னு சொன்னாங்களா? தெரியல யாருக்குமே தெரியாது. உள்ள ஆரம்பிக்கும் பொழுதே அப்பா பார்த்தார், உன் முகநாடு ஏன் வேறுபட்டது. அவருக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் அவன் பேசணும். இப்போ எத்தனை பேருக்கு இது புரியுது? பேசணும். முதல்ல அவன் பேசணுன்னா பாருங்க, முதல்ல வீட்டில் போய் பாருங்கள், அப்புறம் நேரம் போய்டும் நமக்கு. எதையோ பேசணுன்னா பாருங்களேன். ஆமாம் எனக்கு கோபம் வந்துச்சு, ஆமாம் எனக்கு பொறாமை வந்து. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது சத்தியம்? நல்லா நம்ம என்ன செய்வோம், நடிப்போம் பாருங்க. முகநாடி மாறினாலும் நடிப்போம், கொட்டாவி விடுற மாதிரி காட்டிடுவோம். ஆனால் அப்போ தான் கோணங்கி காட்டியிருப்போம், அது வேறு விஷயம். எரிச்சல்ல சில பேர் முகம்லாம் தன்னை அறியாமலே மாறிடும், கண்ட்ரோலே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பிஹேவியர். எத்தனை பேருக்கு அது புரியுது? இது அந்த அளவுக்கு புகஞ்சி மேற்கொண்டு விட்டபடினாலே இவர்களால் தங்களை கட்டுப்படுத்த முடியாமல் போவது வெளிப்பட்டு விடும். சில பேர் பொறாமையில் இருந்தால் தெரியும், முகத்தை பார்த்தாலே தெரியும் வெந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. பொறாமையோ வென்றால் எலும்புருக்கி. எலும்பு உருகிறது யாருக்காவது தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், அது உருக்கிடும் ஒரு ஆளன். புரிகிறதா உங்களுக்கு? எலும்பையே உருக்கிடும். இதெல்லாம் நான் ஒரு நாள் டெக்னாலஜியில் படித்தது இல்லைங்க. இரும்பு வேணால் உருகும், அக்னியில் போட்டால் எலும்பே உருகுதான். பொறாமைக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது. என்னைக்கா யோசித்துருக்குறோமா இதையெல்லாம்? என்னை கவனிங்க, எரிச்சல் என்ற வார்த்தையை ஆண்டவர் சொன்னார், நீ கம்பேர் பண்ணாலே வந்துடும். பொறாமை நீ எனக்கு இல்லாதது அவர்களுக்கு இருக்கிறதே என்று நினைத்தாலே வந்துவிடும். உண்மையா இல்லை? அப்படி என்றால் உனக்கு எது இல்லை, அதை கொஞ்சம் யோசிக்க சொல்லுகிறார் தேவன். இப்போது ஆண்டவர் பேசும்பொழுது, அதனால தான் நான் சொல்ல வருகிறத கவனிங்க. ஒரு ஆக்ஷனுக்குள்ளே போவதற்கு முன்பாகவே, கிரியைக்கு முன்பாக வருகிற எண்ணங்களின் தோற்றங்களையே நிதானிக்கிறவர் நம்மையும் நிதானிக்கும்படியாக அழைக்கும் பொழுது அவர் நிலைத்திருக்கிறதை பேசுகிறவர். உண்மையை கொண்டு, இன்னும் அதிகமான வார்த்தை சத்தியத்தை கொண்டே பேசுவார் என்றார். பொய்யின் முகத்திரையை கிழிக்கும்படி பேசுவார். என்ன பாருங்க, யாரை பார்த்து யார் பொறாமைப்படுவது? இப்படியும் படித்து பார்க்கலாமே வேதத்தை. ஆவிக்குரிய மனிதர்களை பார்த்து பொறாமைப்படும், அவருடைய அபிஷேகத்தை பார்த்து பொறாமை கொள்வாயாக. வித்தியாசமா இருக்குல்ல வார்த்தை? ஆண்டவர் பேச மாட்டார் அப்படிலாம். பின்பற்றுவீர்களாக என்று வரும். என்ன, பொறாமை என்ற வார்த்தை தேவனுக்குரியது அல்ல. எத்தனை பேருக்கு அது புரியுது? அன்பு பொறாமை கொள்ளாது, தேவன் அன்பானவர். அப்படின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்குரியது இல்லை. அதனால் அவர் சொல்லுகிறார், நீ எரிச்சல் அடையும் போது, பொறாமைப்படும் பொழுது நீ தேவனுக்குரியது அல்லாததை இடம் கொடுப்பாய் என்றால் இழுக்கப்படுவாய். கவனம். கர்த்தர் நமக்கு நிதானத்தை கொடுக்கிற இடங்க இதெல்லாம். யாரோடும் ஒப்பிட்டு பார்த்து வரக்கூடாத விஷயங்கள். ஏனென்றால் ஆவிக்குரிய நிலைமையில் பொறாமையே கிடையாது. கற்றுக்கொள்ளுகிறோம், பின்பற்றுகிறோம். அந்த இடத்தில் நம்மை சஞ்சலப்படுத்த, சலனப்படுத்த வழியே இல்லை. மாறாக கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு ஆசையும், இன்னும் சொல்ல போனால் ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், தேவனுக்குள்ளான ஒரு பக்தி, ஒரு வைராக்கியம் தான் பெருகும். ஆமென். இதில் உணர்வுகளை பார்த்தீங்கன்னா கலக்கமோ கபடமோ வஞ்சனையோ இருக்காது. மாறாக தெளிந்த புத்தி உள்ளவர்களை ஆசைப்படுவோம். அது சரியான ஆசை, அதன் பேர் வாஞ்சை. தேவனுக்கு முன்பாக நின்று தெளிவாய் பேச முடியும். ஆண்டவரே, அவர்களைப் போல என்னை மாற்றும் ஐயா. இன்னும் சொல்ல போனால் அவர்களை விட அதிகமாக என்னை பயன்படுத்தும், அவர்களை விட அதிகமாக என்னை அபிஷேகியும், அவர்களை விட அதிகமாக என்னை உத்தரவாதியை மாற்றும், அவர்களுக்குள்ள இருக்கிற உண்மை எனக்கு வரட்டும் என்று கேட்கும் பொழுதே ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் தருகிறார் என்ற நிச்சயத்தோடு நாம் கேட்க முடியும். ஆனால் பிசாசு தருகிற விஷயத்தில் ஆண்டவர் ஏன் எச்சரித்தார் கவனிங்க. துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டு போன சுனைக்கும் சமானம், இன்னும் ஒப்பாயிருக்கும், ஒப்பாகும். இப்பொழுது கவனிங்க, சங்கீதம் 37 2வது வசனம் சொல்லிவிட்டு நான் கடந்து சொல்லுகிறேன். எங்கே வருகிறது வாசிங்கம்மா? அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடிப்பவர். புல்லும் பசும் பூண்டும் எப்படி இருக்குங்க?
பசுமையாக இருக்குன்னு அர்த்தம். என்ன பாருங்க, புல்லும் பசும் பூண்டும் பசுமையாகத்தான் இருக்கும். பசுமையாக இருப்பதினாலே நிலைத்திருக்கும் என்ற அர்த்தம் இல்லை. கேட்டிங்களா? இக்கரைக்கு அக்கறை பச்சை. இந்த பச்சையில் அவ்வளோ விஷயம் இருக்கு. இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, ஓ ஷீ இஸ் கோயிங் க்ரீன். க்ரீன் போட்டு வந்திருக்கீங்க, தவறாக நினைக்காதீங்க. க்ரீன் என்ன அர்த்தம் தெரியுமா? பொறாமை. அது ஒரு ஆங்கிலத்தில் வியாக்கியானம் இல்லைம்மா? கரெக்டாக நான் சொன்னேன்னா? பொறாமைப்படுவதற்கு அடையாளத்திற்கு அந்த கலரை பயன்படுத்துவாங்க இல்லையா? சரியா இல்லையா? பொறாமைக்குரிய அடையாளம் அது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. இந்த மாதிரி ஆட்களுக்கு எப்பவுமே அந்த கண்ணு தான். இருக்கிறதுல திருப்தியே வராது. அங்கே பாரு, அவங்க விட்ட பாரு, அந்த ட்ரெஸ்ஸை பாரு. தான் போட்டதை பார்க்கவே மாட்டாங்க, பாவம். ஆனால் நீங்கள் போட்டதை இன்னொரு ஆள் பார்க்குறாங்க, அது இன்னும் பாவம். திருப்தியற்றவங்க பாருங்கள், தான் போட்டதை ஒரு நாளும் பார்க்க மாட்டாங்க. அடுத்தவங்க மேலே தான் இருக்கும் கண். எங்கே வாங்கினாங்கன்னு கேட்கணும். அடுத்த முறை அவங்க வாங்கினதை விட மேலாக வாங்கணும். அதே இடத்துல போட்டுட்டு வரணும். நான் காட்டணும், அவங்க பார்க்கணும், வேகணும். வேற என்ன? நல்ல எண்ணங்கள், சூப்பர் எண்ணங்க. சபையில் இதெல்லாம் இருந்ததென்றால் பட்சிக்கிட்டு இயேசுவின் நாமத்தில் அந்த அக்கினி வந்து. இதுக்கு சபை இல்லை. முதல்ல உங்களுக்கு அழகாக இருக்கிறத நீங்கள் செய்யுங்க, போதும். நீங்கள் அழகாக இருந்தால் ஆண்டருக்கு அதுவே போதும். ஏமே ஏமே எவ்வளோ நல்ல அப்பா பாரு. நம்மை தான் அழகுள்ளவர்களாய் காட்டுகிறார், பார்க்கிறார், நம்மை மெச்சிக்கொள்ளுகிறார். நாம் ஒரு காலம் பொறாமைப்பட, ஒருவரை ஒருவர் ஒப்பிட சபை இல்லை. ஏன் தெரியுமா? ஒருவருக்கொருவர் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவமே இயேசுவினால் வந்தது என்பதை அறிய வைக்கிறவர் நம்மை குறித்ததான மேன்மையான எண்ணத்தை கொடுக்கிறார். இப்படி கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்படாமல் அவர்களை ஊக்குவிப்பார்கள், உற்சாகப்படுத்துவார்கள், இன்னும் நன்றாய் இருக்கும்படி வாழ்த்துவார்கள் உண்மையாகவே. ஏமே என்னென்ன நினைத்திருக்கிற காரியங்களை அறிந்தவர்கள். துன்மார்க்கரை பார்த்தா பச்சையா இருக்காங்கன்னு பொறாமப்படாதே. அவங்க வாடி போவாங்களாம். அப்ப நான் வாட மாட்டேனா? சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தா விஷயங்கள் நிலைத்திருக்கும் என்பதற்கு ஆண்டவரை சொன்னா, நீ அவங்களை பார்த்து பொறாமைப்படாதே, எரிச்சல் அடையாதே. என்னென்றால் வாடி போவார்கள். வாடி போகலன்னா என்ன அர்த்தம்? நிலைத்திராது. சம்பாதித்தது சேர்த்தது எல்லாம் துன்மார்க்கத்தில் வரும் என்றால் நிலைத்திராது. தேவ பிள்ளையே, நான் சொல்லவே வேண்டாம், கர்த்தர் ப்ரூவ் பண்ணுவார். அதுதான் சத்தியம். ட்ரை பண்ணி பாருங்க, வேண்டாம். நிலைத்திராது, அவ்வளோதான். சொல்லிட்டா நடக்கும். வாடி போகும் தான் வாடி போகும். பச்சையா இருந்தது நம்ம கண்ணு முன்னாடியே ப்ரௌன் ஆயிடும். ப்ரௌன் பிரெட்டை சாப்பிடலாம், ப்ரௌன் புல்லை சாப்பிட முடியாது. சாப்பிட்டானா மாடு, மனுஷனா அல்ல. நாம் மனுஷனா இருக்க அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சாயல் அதுதாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? தேவ சாயல் அதுதான். மாட்டை போல் மாற்றினார்கள். சொன்னாரா இல்லையா? தேவனுடைய மகிமை மாட்டை போல் மாற்றினார்கள். அதனால தான் கோபம் வந்தது அவருக்கு. என்ன எப்படி மாடா மாத்துடா நீ? தேவனுக்கு எவ்வளோ கோபம். நான் என்ன மாடுன்னு கூட்டாலே எனக்கு தாங்கலை. உண்மையிலே போது பார் மாடு அப்படின்னு நடு ரோட்டில் ஒன்று போச்சுன்னா, நம்ம ஊரில் மாடு நடு ரோட்டில் தான் போகும்ன்றேனா. அதுதான் நம்ம ஊரு. ஆனால் நமக்கு மாடு போனால் தாங்கலை. கர்த்தரை மாட்டின் சாயலா மாற்றும் போது கோபம் வராது? கர்த்தர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பரிசுத்த தேவாதி தேவனை அவருடைய சாயலை மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் என்று தானே கோபப்பட்டா. அடிக்காமல் என்ன செய்வா? ஒரு மனுஷனை கூப்பிட்டாலே தாங்கலை. மாட்டை விட கேவலமானவர்கள் நாம. உண்மை அதுதான். பாவத்திலும் துரோகத்திலும் முரட்டாட்டங்களிலும் மீறுதல்களிலும் அவைகளெல்லாம் ஐந்தறிவு உள்ள அப்பிராணிகள். நாம் தான் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டும் தேவனுக்குரிய மகிமையை கொடுக்க மறக்கிறோம், துணிகரமாய் ஜீவிக்கிறோம். நம்மை தேவன் பொறுத்திருக்கிறார் என்றால் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனாய் இருப்பது தான் மேன்மைங்க. ஏமே என்ன பாருங்க, நிலைத்திராத விஷயம். ஒரு முக்கியமான காரியம் 1 யோவான் 2 வாருங்கள். நாம் இதை சொல்லிதான் என்று முடிக்க வேண்டும்.
1 John chapter 2. பாருங்கள், உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். 17, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்படி என்றால் இந்த உலகமும் அதன் இச்சையும், என்னை பாருங்கள், எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் உடைய ஒரு தேவன் நிலைத்திருப்பை பற்றி பேசுகிறவர் மாத்திரமல்ல, நிலைத்திருக்க செய்கிறவர். ஒன்றை சொல்வார் என்றால் அவருக்கு முன்பாக நிலைத்திராத விஷயங்கள் ஒழிந்து போம். ஆமென். அதை ப்ரூவ் பண்ணுவார் தேவன். ஆமென். இன்னைக்கு அநேகர் தேவனை தேவன் என்று அறிக்கையிட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் நம்பின காரியங்கள் கைவிட்டபடினா. உண்மைதானே? நம்முடைய வாழ்க்கையை சாட்சி. நாம் நம்பின விஷயங்கள், சார்ந்து கொண்ட விஷயங்கள், நம்மை உயர்த்தும் என்று எதிர்பார்த்த காரியங்கள் ஏமாற்றினபடியினால்தான் இவைகள் பெயரளவில் வாக்கு பண்ணின விஷயங்களாய் வந்தது. ஆனால் வாக்கு தத்தமாய் இல்லை. என்ன பாருங்க, மனுஷன் வாக்கு தான் பண்ணுகிறான், ஆனால் தேவன் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். மனுஷன் பேசுகிறது வெறும் வாக்குதான், ஆனால் தேவன் பேசினால் வாக்கு தத்தம். தேவன் பேசும்பொழுது நிறைவேற்றும்படியாகவே பேசுவார். ஆமென். நல்லா கவனிங்க, சிலர் பேசும்பொழுது வெறும் பேச்சு தான், நிறைவேற்றுவதற்காக பேசுவதே இல்லை. எவ்வளோ உண்மை இல்லை? மனுஷனுக்கும் தேவனுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம். வெறும் பேச்சு. பிசாசு அப்படிதான், வெறும் பேச்சு. எவ்வளோ ஒரு பொய் பாருங்க. நீங்கள் தேவர்களை போல், ஐயோ என்ன அந்த டான்ஸுன்னுவாங்களே, இது ஒரு டான்ஸு தான். இப்படி சொல்லி ஒரு ஆள் தேவனை சந்தேகிச்சாங்கன்னா அது எப்பேற்பட்ட ஆளுன்னு இப்போ கவனி. அதான் ஏவாள். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எவ்வளவோ வெளிப்படையாய் பேசி சத்தியத்தை பேசினாலும் அதை நம்ம மனசுல பிசாசுடைய தூதர்களாய் சிலரை பிசாசு பயன்படுத்தும் பொழுது அவர்கள் பேச்சை நம்புகிறோம். சந்தேகம் வந்து ஆண்டவரிடத்தில் போக வேண்டியது தானே? ஏன் மனுஷனிடத்தில் உட்கார்ந்தீர்கள்? ஏன் புத்தகத்தை தேடினீர்கள்? ஏன் தொலைக்காட்சிக்கு போனீர்கள்? ஏன் உலக நண்பரை அணுகினீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், தெளிவாய் சொல்லுகிறார், இங்கே வாங்க, இதை படிங்க, இதை படித்தாதான் தெரியும். சரி, தேவனால் வருவது நிலைத்திருக்குமே, உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம். இப்பொழுது 18 வரலாமா? பிள்ளைகளே, எல்லாரும் சத்தமாய் வாசிங்கள். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்திருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்பதை வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். ஆமென், ஆமென், ஆமென். என்ன பாருங்க, எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவே. உண்மையா இல்லையா? நீங்கள் சபைக்குள் வரும் பொழுதும் சமுதாயத்திற்குள் செல்லும் பொழுதும் யார் உங்களுடையவர்கள் என்பதை பிரிப்பது எது? யார் உங்களுடையவர்கள் என்பதை பிரிப்பது எது? போடுகிற ட்ரெஸ்ஸா, ஸ்டேட்டஸா, வருகிற காரா, இருக்கிற வீடா, போடுகிற நகையா, உடுத்துகிற ஆடையா, காட்டுகிற ஷூவா? சபையாரை கவனிங்க தயவு செய்து. உங்களுடையவர்கள் இவர்கள் தான் என்பதை எதை வைத்து காட்டுகிறீர்கள்? சொல்லுமா? இட்ஸ் ஆல் அபவுட் த வேர்ட். வேர்டால கனெக்ட் ஆயிருக்கிறது, வேர்டால நிலை நிற்கும். ஆமென். சத்தியத்தால இணையாதது பொய்யால பிரிக்கப்பட்டிருக்கும். பொய்யால பிரிக்கப்படும் என்றால் என்ன அர்த்தம்? பொய் இணைத்திருக்கும். என்ன பாருங்க, சத்தியத்திலே இருந்து பொய்யோட இணைய முடியாது. நன்றாய் புரியணும் சபைக்கு. சத்தியத்தோட இருந்து பொய்யோட இணைய முடியாது. பொய்யோட இருக்கிறாள் சத்தியத்தோட வர முடியாது. அதான் விஷயம். நீ சீக்கிரமா செய், செய்கிறத சீக்கிரமா செய். இயேசு சொன்னா யார் இடத்துல? கூட தானே இருந்தா, ஆனா கூட இல்லை. எத்தனை புரிகிறது? கூடவே இருந்தான். 12 ஒருவனாய், கையிலே தாளத்திலே கையிடுகிறவனாய், கடைசி பந்தி வரைக்கும் இருந்தான். ஆனா இருதயம் அவரோடு இல்லை. ஆண்டவர் சொன்னா நீ செய்கிறத சீக்கிரமா செய்ப்பா. இட்ஸ் a matter of time. டைம் ஒன்று தான் பிரிக்குது உன்னை என்னையும். இல்லைன்னா இன்னைக்கு காலையில் ஜோலியை முடிச்சிருப்பேன் வாங்களேன். டைம் இருந்திருந்தா இப்பவே வந்து நீ என்ன செய்வாய்? முடித்திருப்பான் வேலையை.
செய்கிறத சீக்கிரமா செய்ய ஏன் வெயிட் பண்றேன்? முடிஞ்சு போச்சு டைம், அவ்வளோதான். அதான் ஆண்டவர் சொன்னா, முடிஞ்சிச்சு டைம், ரெஸ்டோர் பண்ணுறதுக்குரிய டைம் முடிந்து விட்டது. நீ இன்னும் மனம் திரும்புதல் இல்லாமலேயே பந்தியில் வந்து செல்ல முடியும் என்றா, என்ன கவனிங்க, ஒன்றா தான் இருந்தான், ஆனால் ஒன்றாக இல்லை. எப்பொழுது வெளிப்பட்டது? அவருக்குரியவராய் அவன் இல்லை என்பது பிரிந்து போன பொழுது வெளிப்பட்டது. எப்பொழுது பிரிந்தான்? 30 வெள்ளிக்காசை வாங்க உடன்பட்ட பொழுதே பிரிந்தான். எப்படி பரிசேயருக்கு தெரிய வந்தது, வேதபாரகருக்கு தெரிய வந்தது, சேனை தலைவர்களுக்கு தெரிய வந்தது, ஆசாரியர்களுக்கு தெரிய வந்தது, இவன் இயேசுவோடு இருந்தாலும் இயேசுவோடு இல்லை. அதனால தான் உடன்பட்டான். யாரிடத்தில்? அவர்களுடைய ஆலோசனைக்கு உடன்பட்டான். என கவனிங்க, கர்த்தர் பேசின சத்தியத்தில் வளர்ந்த ஒரு சீஷன் இன்னும் துன்மார்க்கருடைய கூட்டத்தில், அதுவும் யார் அவர்கள் என்றால் இயேசுவை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினவர்கள். It speaks about lot of angles of relationship, lot of dimensions are attached to it. நான் சொல்வதை கவனிங்க, ஒரு நல்லவனுக்கு விரோதமாய் துன்மார்க்க கூட்டம் தீவினையை யோசனை செய்கிறாங்கன்னா, நல்லவனுக்கு விரோதமாக இருக்கிறவன் தான் அங்கே இருப்பான். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே உங்கள் நாமத்தில் ஒருவன் பிசாசுகளை துரத்துகிறான், தடுக்கலாமான்னு கேட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? தடுக்காத, என் நாமத்தை பயன்படுத்துகிறவன் எனக்கு விரோதையே இருக்க மாட்டான். எவ்வளோ நல்லாப்பா, என் நாமத்தை பயன்படுத்துகிறான், விட்டுடு. ஆண்டவரே நம்ம கூட்டத்தில் இல்லாத உங்கள் நாமத்தை பயன்படுத்தி பிசாசு துரத்துறான். ஆண்டவரே, இதுக்கு இருக்கிற பொறாமையை பாரு. இப்போ நம்ம சர்ச்சில் இல்லைன்னா எதுவுமே சர்ச் இல்லையா? சொல்லுங்க. நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம், இதுதான் சர்ச். அப்படிலாம் இல்லைங்க, எல்லாமே சர்ச்சு தான். நான் சொல்கிறேன், சத்தியம் கேளுங்க, எல்லாமே தேவனாலே ஆண்டவருடைய சத்தியத்தினாலே பிறந்த உண்மையாக அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டதெல்லாம் சபை தான். ஆனால் விஷயம், சத்தியத்தை அனுப்பி பிரிக்கிறவ சபையை சுத்திகரிக்கிறார். அது ஒன்று தான், அதுதான் வித்தியாசம். என்ன பாருங்க, ஆண்டவர் கூட இருந்தும் இல்லை, அதே தான் ஐக்கியங்கள். உங்களுக்கு புரியணும், சபையில் வந்தாலும் சமுதாயத்திற்கு சென்றாலும் ஒரு தேவ பிள்ளைக்கு ரோல்ஸ் மாறாது. உண்மைதானே? ஏரியாவுக்கு ஏரியா ரோல்ஸ் மாறலாம். ஷீர் கபாப் இங்கே இருக்கும், அங்கே என்ன ஷவர்மா இருக்கும், அது வேணா ஹோட்டலுக்கு ஹோட்டல் மாறலாம், சத்தியம் மாறாது. அப்படி இல்லை, சபைக்கு சபை. ஹலோ, இந்த சபைக்கு வந்தால் வருது பாருங்க ரோலு, அது எங்கேயுமே இல்லைங்கன்னு. ரோல்ஸ்னாலே அதுதான், ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரே ரோல் தான். சபைக்கு ஒன்று, வேற எங்கே செக்குலர் ஃபீல்டில் ஒன்றுன்னு போடாதீங்க. ரோல் எல்லாம் கரிஞ்சிடும். அப்பா அப்படி தான் காட்டுவார். சில விஷயங்கள்லாம் வெளிச்சத்துக்கு அப்படி, ஐயோ இவ்வளோ நாள் நம்ம சபையில் இருந்தாங்கன்னு நினச்சி இப்படி ஆகிப்போச்சு. சபையில் இருக்கிறதுனால ஒன்றும் ஆகிறதில்லை, சத்தியம் வந்தால் தான் ஆகும். என்ன பாருங்கள், ஒரே சர்ச்சில் வரனால எல்லாம் ஒரே ஆள் இல்லை. ஹலோ, ஆனால் எல்லாம் சபைக்கு வந்து தான் மாற்றப்பட வேண்டும். ஏமே, ஆனால் எந்த அளவிற்கு இடம் கொடுக்கிறார்கள் என்பதை அறிந்து இணைய வேண்டும். ஏமே, பொய்க்கு இடம் கொடுக்குற ஆளோட சத்தியத்துக்கு இடம் கொடுக்குற ஆள் எப்படி இணைய முடியும்? இதுதாங்க பிரிப்பு. நான் வெறுக்கிறதுக்காக பேசவில்லை, பிரிக்கப்படுவதற்காக பேசுகிறேன். வெறுப்பதற்காக இல்லை, பிரிக்கப்படுவதற்காக. வித்தியாசம் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறா, நீங்கள் பாருங்கள் என்ன அழகாக சொல்லி முடிக்கிறான்னு முடிக்க போகிறேன். பிள்ளைகளே சொல்லிவிட்டார், அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஏன் பிரிந்து போகணும்ப்பா? நம்மை விட்டான், அதுவும் நம்ம கூட இருந்தாங்கப்பா, ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. பிரிந்து போனாங்க, ஆனால் ஒரு விஷயம், அவங்க நம்முடையவர்களா இல்லை. நம்முடையவர்களாக இருந்திருப்பார்கள் என்றால் நிலைத்திருப்பார்களே. அப்போ என்ன அர்த்தம்னா, நிலைத்திருப்பார்களே அப்படின்ற என்ன அர்த்தம்? சத்தியத்தில் இருக்கிற ஆட்கள் நிலைத்திருக்கிறார்கள் என்றால் நாமும் நிலைத்திருக்கிறோம் என்றால் அவர்களும் நிலைத்திருந்திருப்பார்கள். எவ்வளோ உறுதியாக பேசுகிறாங்க பாருங்க. நான் நிலைத்திருக்கவில்லை என்ற வார்த்தை வரவில்லை, நிலைத்திருப்பார்களே அப்படின்னா நாங்கள் நிலைத்திருக்கிறோமே, அவர்களால் நிலைத்திருக்க முடியவில்லை. என்ன பாருங்க, எவ்வளவு சொத்து, பணம், வசதி, வாய்ப்பு, வாழ்க்கைன்னு உலகத்தில் காட்டுகிற பிசாசின் பொய்கள் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும் எது நிலைத்திருக்க வைக்கிறது, எது நிலைத்திராதது என்று. பொறாமை அப்பதான் வராது. புரியுதா உங்களுக்கு? ஒரு துன்மார்க்க வாழ்க்கையை பார்த்து நீதிமான் பொறாமப்படக்கூடாதுங்க. என்னங்க இதெல்லாம்? சம்பாதிக்கிறதே அநீதியில ஒரு நீதிமான் பொறாமப்படலாமா அதை பார்த்து? அப்ப நீங்க நீதிமானா வேறு யாரு?
கேளுங்க கேள்வி இதெல்லாம். அவங்க சம்பாதிக்க பார்த்து நான் புறாம்பலாம், ஐயோ பாவம் தான் நினைக்கணும். விவரம் தெரிஞ்சால் சம்பாதிக்க மாட்டாங்களே எப்படி? அதில் ஒரு பைசா கூட எனக்கு வேண்டான்னு சந்தோஷமாக இருக்க முடியுமா இல்லையா? ஐயோ அந்த ஆள் அடிக்கிற மாதிரி என்னால் அடிக்க முடியலையே, இது ஒரு ஃபீலிங் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு. குத்துது கூட இது வேறு. என்னைக்காவது வரலாமா அந்த வேதனை எல்லாம்? யோசித்து பாருங்கள் கொஞ்சம். ஐயோ என்னம்மா பொய் சொல்லி நல்லா தானே இருக்கிறாங்க, பொய் சொன்னால் போனால் விளங்காமல் போயிடுவேன்னு வாங்க நம்ம ஊர் பாட்டி. விட்டா விளக்கமாத்தில் கூட அடித்தவங்க தான். ஆனால் என்னைக்கு விளங்காமல் போனேன்னு ஆண்டவர் சொன்னார், பொய்க்கு விளங்கினதா வாழ்க்கையே இல்லை. என்னென்றா அது விளக்குக்குரிய பேச்சே இல்லை. தேவ பிள்ளையை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பார்த்தா என்ன பாரு, ஊரை பார்க்க கூடாதுன்னு சொல்லி தருகிறா. எவ்வளோ அழகை சொல்லி தர, பார்த்தா என்ன பாரு. நான் சொல்லுகிறேன், என்ன நான் சரியாக அறியணும்னா கண்ணாடி தான் பார்க்கணும். அடுத்த மூஞ்சியா பார்க்குறது. கொஞ்சம் காட்டுங்க பிரதர் உங்கள் கண்ணாடியை, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா எப்படி இருக்கும்? அவங்க ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. நிறைய பேர் அந்த கார் கண்ணாடியெல்லாம் போய் அழகுபடுத்திட்டு போய் உள்ளே இருக்கிற ஆள் தெரிச்சு போயிடுவாங்க. என்னையா பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே? எங்கேயும் போன நம்ம வாசலை பார்த்தாலே போதும். என்ன அலங்காரம், என்ன வடிவமைப்பு, உள்ளே இருக்கிற ஆள்லாம் அடா 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 நான் பார்க்கறது கூட தெரியாமல் வெளியில் ஃபுல் மேக்கப்பு தான் அப்படின்னு நிற்கிறவங்க சொல்லும்பொழுது, வெளியில் இருக்கிற ஆளுக்கு விவரம் தெரியல, கண்ணாடி பார்த்து மேக்கப் பண்ணிட்டு உள்ளே வரவங்க லைனாக நின்றுட்டுருப்பா. எதுக்கு இதெல்லாம்? கொஞ்சம் விவரம் வேண்டாம்? அது சீத்ரூ கண்ணாடின்னு. ஆண்டவர் சீத்ரூ பண்ணுறது ஒரே ஒரு வேலை அவர் தான் பண்ணுவார். வேற யாரையும் பண்ண விட மாட்டார். யாரையும் பண்ண விட மாட்டார். யாரையும்னு வேற எங்கேயா போயிடாதீங்க. வேறு யாரையும் செய்ய விடாத அன்பு அவர் ஊடுருவி பார்ப்பார். ஏன்னா அவருடைய கண்ணாடி அவருடைய வார்த்தை. இது யாக்கோபில் வந்த வார்த்தை, 2 வந்த வார்த்தை. தேவ வசனம் கண்ணாடியை போன்றது. நீங்களும் நானும் சரியை நம்மை பார்க்க வேண்டும்னா கண்ணாடி கிட்ட போங்க. இதெல்லாம் கண்ணாடியை போன்றது, ஆனால் கண்ணாடி அல்ல. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? புரிகிறது அல்லவா? அடுத்த முறை கவனமாக உள்ளே வாருங்கள். வீட்டிலே முடித்துவிட்டு வாருங்கள். ஒழுங்கு செய்ய வேண்டிய விதத்தில் அங்காங்கே ஒழுங்கு செய்து கொள்ளுங்கள். முழுமையாக செய்வது இது அல்ல. புரிகிறதா உங்களுக்கு? அதனால தான் நம்ம உணர்வை கொடுக்கும்படியே கர்த்தர் பேசணும்னா கர்த்தர்கிட்ட தான் போகணும். அது போல இருக்குங்க. என்னங்க அது மாதிரியே இருக்குங்க அப்படின்னு ஏதாவது இருக்காங்க? இருக்குங்க. என்னங்க சபையில் சொல்கிறது மாதிரியே இருக்குங்க. எப்படி இருக்குங்க மாதிரி? வீட்டுக்கு வந்தே சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்குங்க சர்ச்சுக்கு போகணும்? சில பேருக்கு அதுவே இன்னும் புரியல. வீட்டுக்கே வந்து சொல்லி தராங்க, எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? என்ன சொல்லுவாங்க? சபைக்கே போவாதேன்னுவாங்க. இதை கேட்ட சமயம் சபைக்கு வர்றது நிறுத்துறாங்க. எப்படிங்க முடியும்? நல்ல கவனிங்க. தொலைக்காட்சியில், இன்டர்நெட்டில், யூடியூப்பில் சத்தியத்தை கேட்கலாம். யார் கேட்கலாம் தெரியுமா? இந்த வாய்ப்பை பெறாதவர்கள். ஆனால் சபையும் தொலைக்காட்சியும் ஒன்றல்ல, சபையும் யூடியூபும் ஒன்றல்ல. கர்த்தர் கொடுக்குற சத்தியங்களை கேட்க பாக்கியம் இல்லாதவர்கள், அந்த வாய்ப்பு பெற முடியாதவர்கள் அப்படி பெற்றுக்கொள்ளுகிறார்கள். உங்களுக்கும் தேவ வசனத்தை பரப்புவதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்பு. ஆனால் சபைக்கு வருகிறதை யாரும் தடை செய்ய இடம் கொடாதீர்கள். ஏனென்றால் அது துர்உபதேசம், பிசாசுக்கே உரிய பொய். தேவன் சொல்லுகிறார், நம்முடையவர்களாய் இருந்தவர்கள் பிரிந்தார்கள். ஏனென்றால் நம்முடையவர்களாய் இல்லை என்பதை காட்டும்படிக்கு பிரிந்தார்கள். நம்முடையவர்களாய் இருந்திருப்பார்கள் என்றால் நிலைத்திருந்திருப்பார்களே. ஆமென். அப்படின்றா நிலைத்திருக்கிறவர்கள் தாராளமாய் சொல்ல முடியும், நான் நிலைத்திருக்கிறேன். ஆமென். எழுந்து நிற்கலாமா? நாம் தேவனுடைய வசனத்தை கேட்டபடி ஆண்டவருடைய சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க ஒரு 2 நிமிடங்களை எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தனிப்பட்ட நிலைமையில் பேசுங்க பாப்போம். அவர் கொஞ்சம் நன்றியெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் நின்றால் சில நேரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் கேட்க படித்திருக்கிறவனால் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நாம் பேசுவதே இல்லை. சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை நடத்துகிற நல்ல ஆண்டவர் நீங்கள் தான்யா. நீர் என் கண்களை திறந்தால் தான் என் கண்களை திறக்கிறதப்பா. நீர் பேசவில்லை என்றால் எனக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் எனக்கு வெளிச்சத்தை கொடுத்து வேறு பிரிக்கிற தெய்வம் நீர் ஒருவர் ஐயா. நீர் பேசும்பொழுது எனக்கு குழப்பம் இல்லை, எனக்கு கலக்கம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. எனக்கு ஒரு காலம் அது மறைவாகவும் இருக்க முடியாது. நீ வெளிச்சத்தை பேசுகிறவர், வெளிச்சமானவர் பேசுகிறவர். நீ பேசும் பொழுது வெளிச்சத்தினால் வருகிற தைரியம் எனக்கு உண்டு, ஞானம் எனக்கு உண்டு, விவேகம் எனக்கு உண்டு, உணர்வு எனக்கு உண்டு, நிச்சயம் எனக்கு உண்டு. சொல்லுங்க தேவ பிள்ளை, அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் பிதாவே.
பிசாசு என்னை வஞ்சிக்க இடமில்லை, அவனுடைய பொய்களுக்கு என் வாழ்க்கையில் இனி இடமில்லை சுவாமி. என் வியாபாரத்தில் இடமில்லை, என் வாழ்க்கையில் இடமில்லை, என் எண்ணங்களில் இடமில்லை, என் அவயவங்களில் இடமில்லை. பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரன் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உன் கிரியைகளை நான் கட்டி பாதாளத்திற்கு அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவ ஜனங்களை நான் கட்டவிழ்கிறேன். என்னை இன்டர்நெட்ல யூடியூப்ல பார்க்கிற மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில் உம்முடைய பரலோகம் திறப்பதாக. சத்தியத்தினால் வருகிற வெளிச்சத்தின்படியே அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பா, பொய்யின் முகத்திரைகளை கிழித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை கட்டின பொய்கள், அவருடைய வாழ்க்கையை ஏமாற்றின பொய்யின் உறவுகளை நீர் இப்பொழுதே முகத்திரைகளை கிழித்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எது வலு சொற்பா, எது வாழ வைக்கிறவரின் வார்த்தை என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வலு சர்ப்பங்கள் தாபரித்த இடங்களிலே பொல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகட்டும். தேவனுடைய நீதி ஒரு நதி போல கடந்து செல்வதாக இப்பொழுதே அநீதிகள் விலகட்டும் ஐயா, பொய்கள் விலகட்டும் ஐயா, அநியாயங்கள் விலகட்டும். தேவனுடைய உறவை கலக்கும்படியாக, உறவுகளை கரைப்படுத்தும்படியாக வந்த எல்லா பொய்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்ட பாதாளத்துக்கு போகட்டும். ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஆசீர்வதித்த ஜனங்களை யாரும் சபிக்க முடியாது. நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது யாரும் சபிக்க முடியாதையா. அப்பா, அவருடைய ஜனங்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய கூடாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய குடும்ப உறவுகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவள் பரவி போகிற ஆறுகளைப் போல பரவுவார்கள் ஐயா. தேவனுடைய வசனத்தோடு, நீதியோடு, சத்தியத்தோடு, வெளிச்சத்தோடு, தைரியத்தோடு பரவுவார்கள். விவேகத்தோடு பரவுவார்கள். இயேசுவின் நாமத்தில் அவளை யாரும் குறுக பண்ண முடியாது சுவாமி. குறுக பண்ணுகிற எல்லா பிசாசின் தந்திரங்களை, பொய்களை இயேசுவின் நாமத்திலே நான் கட்டி பாதாளத்திற்கு அனுப்புகிறேன். நம்முடைய ஜனங்களை விருத்தியாக முடிய அழைத்தே ஆசுவதிக்கவே ஆசுவதி. பெருகட்டும் ஐயா, பலகி பெருகட்டும். அவருடைய வியாபாரங்களுடைய கைட்டு செய்கிற பிரயாசங்களுடைய குடும்ப உறவுகள், தலைமுறைகள், படிப்பு, ஞானம், அவளுக்குரிய எல்லாம் பெருகட்டும், விருத்தியாகட்டும் ஐயா. ஆசுவதி வாதையை ஆண்டவர் விலக்கி வைக்கிற முடிய அன்பு தொடர்ந்து அவர்களை நல்ல பலத்தோடும் சுகத்தோடும் ஆசுவதிப்பதாக. போக்கையும் வரத்தையும் வியாபாரத்தையும் உடைய வாகனங்களையும் எல்லாவற்றையும் சுற்றி உடைய ரத்தத்தை பேசி நான் வேலி அடைக்கிறேன். பிசாசு அவர்களை நெருங்கக்கூடாது ஐயா, பட்சிக்கிறவன் நெருங்கக்கூடாது. ஆசுவதித்து விபத்து, வீழ்ச்சி, அகால மரணங்கள் வராதபடி இயேசுவின் நாமத்தில் இந்த சபைக்கு வர்ற ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் இயேசுப்பா உங்க ரத்தத்தை நான் பேசி உங்களுடைய சத்தியத்தினால் வேலி அடைக்கிறேன். ஆசுவதையும் அப்படியே நீ செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கணத்தையும் உமக்கே கொடுத்து விட இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி பெரியவருக்கு ஒரு நன்றியை கொடுத்து விட. ஹல்லேலூயா. பரிசுத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நீரே பார்க்கிற. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாளை காலை